ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த வகுப்பிலே இபாதத் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், அம் ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், மீண்டும் எம்மிடம் வர மாட்டோம் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். உண்மையிலே ஒரு அர்த்தமான ஆழமான ஒரு கேள்வி இது. படைத்தவன் நம்மை பார்த்து கேட்கிறான், உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வி நிச்சயமாக மனிதன் வீணாக படைக்கப்படவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இப்போ மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை இபாதத் செய்வதற்கே அன்றி நான் படைக்கவில்லை. இப்போ படைத்த முழு நோக்கமுமே மனிதர்கள் அல்லாஹுக்கு இபாதத் செய்ய வேண்டும். ஆனால் இந்த இபாதத் என்ற சொல்லினுடைய அர்த்தம் சரியான முறையில் நம்முடைய மக்களால் புரியப்படவில்லை. வணக்கம் என்று மொழிபெயர்க்கிறோம். வணக்கம் என்று மொழிபெயர்த்து கொண்டு செல்கிற அதே நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் வணக்கம் என்றால் தொழுகை, அதோடு தொடர்பான அம்சங்கள், நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 4 கடமைகளும் அவற்றோடு தொடர்பான இன்னும் சில கிரிகைகளும் தான் வணக்கம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. உண்மையிலே வணக்கம், இபாதத் என்ற இந்த வார்த்தை மிக ஆழமான பல அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த இபாதத் என்ற அரபு சொல்லுக்கு அரபு அகராதிகளை நாம் எடுத்து பார்க்கும்போது இப்படி சொல்கிறார்கள். அதாவது இப்னு சையிதா என்பவர் ஒரு மிக பிரபல்யமான மொழியியலாளர். அவர் சொல்லுகிறார், அஸ்லுல் இபாதத்தி ஃபில் லுகா அத்தத்லீல், இபாதத்தினுடைய அடிப்படை, மொழியிலே இபாதத்தினுடைய அடிப்படை ஒருவர் தன்னை பணியக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது, ஒரு இழிவான நிலைக்கு தன்னை அவர் ஆக்குவது தான் இபாதத் என்று அரபியிலே சொல்லப்படும் என்று சொல்கிறார். இதிலிருந்தால் நாம் அப்து என்று சொல்கிறோம். அப்து என்றால் அடிமை. அடிமை என்றால் என்ன? ஒருவருக்கு முழுக்க அவர் கட்டுப்பட்டிருப்பார். எஜமானன் எதுவெல்லாம் சொல்லுகிறாரோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடிய நிலைக்கு ஒருவர் மாறுவதுதான் அடிமை. உலகத்திலே அடிமைகளுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் இழிவான நிலையில் தான் இந்த எஜமானனுக்கு முன்னால் தன்னை முழுக்க அடிபணியக்கூடிய ஒரு நிலைக்கு ஆக்கி கொள்ளக்கூடியவர் தான் அடிமை. அதே போன்று அஸ்ஸிஹா என்ற ஒரு அகராதி இருக்கிறது. அந்த டிக்ஷனரியிலே சொல்கிறார்கள், அஸ்லுல் உபூதியா, அடிமைத்துவம் என்பதன், இபாதத் என்பதன் அடிப்படை அல் ஹுதூஉ வத்துல், பணிவதும் தன்னை தாழ்த்தி கொள்வதும் ஆகும் என்று சொல்கிறார். இது மொழி ரீதியாக. இப்போ மொழி ரீதியாக இபாதத் என்று சொன்னால் ஒருவர் தன்னை ஒருவருக்கு முழுக்க கட்டுப்பட்ட நிலையில் ஆக்குவதுதான் இபாதத் ஆகும்.
இப்போ இஸ்லாமிய வழக்கத்தில் இபாதத் என்றால் என்ன என்று கேட்டால் சுருக்கமாக நாம் வணக்கம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த இபாதத் என்ற சொல்லுக்கு நிறைய வரைவிலக்கணங்கள் உலமாக்களால் சொல்லப்படுகின்றன. அவற்றில் 2 முக்கியமான வரைவிலக்கணங்களை இந்த இடத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அதில் மிக பிரபல்யமான ஒரு வரைவிலக்கணம் தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அல் உபூதியா என்ற ஒரு சின்ன புத்தகம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் சென்ற வருடம் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் அந்த புத்தகத்தை உங்களுக்கு வகுப்படுத்தியிருப்பார்கள் என்று. உபூதியா என்ற ஒரு சிறிய புக். அந்த புக்கிலே இபாதத்தை பற்றி மிக விரிவாக இமாம் இப்னு தைமியா பேசுகிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லும்போது இபாதத்திற்குரிய வரைவிலக்கணம் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு வ யர்தா மினல் அக்வால் வல் அஃஆல் அல்-ஸாஹிரா வல் பாத்தினா. அதாவது உள்ளார்ந்த வெளிப்படையான சொல்கள் செயல்கள் அனைத்தையும், அதாவது அல்லாஹு தஆலா விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான அனைத்து சொற்களும் அனைத்து செயல்களும் இபாதத்தாகும் என்று சொல்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும் நீங்கள். அல்லாஹு தஆலா விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய அனைத்து சொற்களும் அனைத்து செயல்களும் இபாதத்தாகும். இப்போ அனைத்து சொற்களும் என்று சொல்லும்போது, இப்போ உதாரணமாக தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது இபாதத். ஒருவர் நமக்கு உதவி செய்கிற நேரத்தில் அவருக்கு நம்ம பிரதிபகாரமாக ஜிசாக் அல்லாஹு ஹைரா என்று சொல்வது இபாதத். ஏனென்றால் அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடியது. அதே போன்று செயல்களை எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது சதகா என்கிறார்கள். அப்போ உள்ளத்தில் வஞ்சகம் இல்லாமல் ஒரு சகோதரனை பார்த்து சிரிப்பது இபாதத். இப்போ அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான அனைத்து சொற்களும் செயல்களும் இபாதத் ஆகும். இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னால விரிவாக பார்ப்போம், இந்த வரைவிலக்கணம் எதை சொல்லுகிறது என்பதை. வேறு சில அறிஞர்கள் இபாதத்திற்கு சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்னவென்றால், தாஅத்துல்லாஹி பிஃபிஇலில் மஅமூர் வ தர்கில் மஹ்தூர். அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பதன் மூலமும் அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதுதான் இபாதத். அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பதும் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வதும் தான் இபாதத் என்று இங்கே வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். அதுவும் இமாம் இப்னு தைமியா சொன்ன அதே விஷயத்தை தான் வேறு வார்த்தையில் சொல்வதை நம்ம பார்க்கலாம். இந்த இபாதத்தை பொதுவாக அறிஞர்கள் 2 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று இபாதா மஹ்தா. கவனமாக நீங்கள் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். என்றால் ஒரு முஸ்லிமுடைய முழு வாழ்வுமே இபாதத் தான். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹுக்கு இபாதத் செய்வதற்காகத்தான். எனவே இதை சரியாக புரிந்து கொண்டால் எப்படி நாம் முழுக்க முழுக்க ஒரு இபாதத்துடைய மனிதனாக மாறலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலாவது வகை அல் இபாதா அல் மஹ்தா, அல்லது அலிஃப்லாம் இல்லாமல் இபாதா மஹ்தா. இபாதா மஹ்தா என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது இபாதத்தாகவே அறிமுகப்படுத்தி இருப்பான். சில விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துவான். அறிமுகப்படுத்தும் போது அது இபாதத்தாகவே இருக்கும். உதாரணமாக தொழுகை, துஆ, ருக்கு செய்வது, இதெல்லாம் அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது நமக்கு இபாதத்தாகவே அறிமுகப்படுத்தி இருக்கிறான். தனி இபாதத்துக்கள் என்பது இதனுடைய பெயர், அர்த்தம். இபாதா மஹ்தா, மீம் ஹா வாத் தா, மஹ்தா. இன்னும் ஒன்று இருக்கிறது இபாதா கைர் மஹ்தா. அதாவது அல்லாஹு தஆலா அதை நமக்கு தரும்போது இபாதத்தாக தரமாட்டான், நம்முடைய எண்ணத்தின் மூலம் அதை இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம். இது இபாதா கைர் மஹ்தா. இதை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இபாதா மஹ்தா அல்லாஹ் நமக்கு தரும்போது முழுக்க முழுக்க இபாதத்தாக தந்த இந்த வணக்கங்களை பொறுத்தவரையில் இவற்றை உலமாக்கள் 2ஆக நமக்கு சொல்கிறார்கள். ஒன்று கவுலுல் கல்ப், அதாவது நம்முடைய உள்ளத்தால் நாம் பேசக்கூடிய விஷயம், உள்ளத்தால் பேசுவது. இப்போ இதற்கு உதாரணமாக நம்ம சொல்வது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி
வகுத்துபிஹி ஒரசூலிஹ் வல் யௌமில் ஆஹிர் வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி என்று சொல்வது இது உள்ளத்தால் பேசக்கூடிய ஒரு பேச்சு. இது அதாவது இதை வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அகீதா இஅ்திகாத் என்று சொல்கிறோம். அகீதா இஅ்திகாத். இப்போ கவுலுல் கல்ப் என்றால் உள்ளத்தால் நாம் நம்பி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது அமலுல் கல்ப், உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள். உள்ளத்தால் எப்படி அமல் செய்வது? உள்ளத்தாலும் இபாதத் செய்யலாம், இபாதத் செய்ய வேண்டும். அப்படியான இபாதத்துக்கள் என்ன என்று பார்க்கிற போது நம்ம எல்லோருக்கும் நிறைய உதாரணங்கள் தெரியும். ஆனால் அந்த பேரை வச்சுட்டு கேட்கும்போது சில நேரம் குழப்பமாக இருக்கும். உதாரணமாக உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களில் மிக பிரதானமான அமல் என்ன? இஹ்லாஸ். இது உள்ளத்தால் செய்ய வேண்டிய ஒரு அமல். அதே போன்று மஹப்பத்துல்லா, அல்லாஹுடைய நேசம். நேசம் என்பது உள்ளத்தில் வர வேண்டியது. மஹப்பத்துர் ரசூல், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது உள்ளத்தால் வர வேண்டிய ஒரு அமல். அதே போன்று அல்லாஹுடைய கூலிகளை எதிர்பார்ப்பது, அல்லாஹ் எனக்கு இதற்கு கூலி தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அல்லாஹுடைய தண்டனைகளுக்கு பயப்படுது, இதெல்லாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள். அதே போன்று தவக்குல், உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல். அல்லாஹுடைய ஏவல்களை நான் எடுத்து நடக்க வேண்டும் என்று உள்ளத்தால் உறுதி கொள்வது, அதாவது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்காக உள்ளத்தை பக்குவப்படுத்துவது. இதுவெல்லாம் நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த இபாதா கௌலியா என்பதை பொறுத்தவரையில், அதாவது உள்ள இபாதா மஹ்தாவில் நாம் வார்த்தைகளால் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் என்று அமைகிற போது அதிலே பிரதானமாக அல்லாஹு தஆலா நமக்கு வணக்கமாகவே தந்த வார்த்தை சார்ந்த இபாதத்துக்கள், வாயால் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் கலிமாவை மொழிவது, லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை வாயினால் மொழிவது வாயால் செய்யக்கூடிய ஒரு இபாதத். அதே போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்வதை பொறுத்தவரையில் நிறைய வடிவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குறிப்பாக அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்கள் எப்படி திக்ர் செய்வார்கள் என்றால், எத்குருன் அல்லாஹ கியாமன், நின்ற நிலையில், வ குஊதன், உட்கார்ந்திருக்கும் போது, வ அலா ஜுனூபிஹிம், படுக்கும் போது, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இது ஒன்று உள்ளத்தால் திக்ர் செய்வது ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கே பிரதானமாக குறிப்பிடப்படுகிற திக்ர் வாயால் செய்யக்கூடிய திக்ர். இப்போ உட்காரும் போது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மஜ்லிஸில் உட்கார்ந்திருப்பார்கள். மஜ்லிஸில் உட்கார்ந்தா எனக்கு பிரதானமான பாத்திரம் யாரு? ஹீரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்கள் அப்படி உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போதே சில சஹாபாக்கள் சொல்வார், 100க்கும் மேற்பட்ட தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவார்களாம். அல்லாஹ் அக்பர். பேசிக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலேயே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100க்கும் மேற்பட்ட தடவைகள் உட்கார்ந்திருக்கும் போது திக்ர் செய்வது. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிறைய திக்ருகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். சென்ற ஹுத்பாவிலும் அந்த விஷயம் நமக்கு உணர்த்தப்பட்டது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கஷ்டமான ஒரு திக்ர் அல்லது, நாவுக்கு இலகுவானது, அல்லாஹுக்கு விருப்பமானது, மீசானை கதிக்க செய்யக்கூடியது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதே போன்று அவர் சொன்னமே முக்கியமான ஒரு திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 100 தடவைகள் ஒருவர் சொன்னால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். இப்போ இருந்த நிலையில், நிற்கும் போது, படுக்கும் போது திக்ர், அதாவது ஒரு முஸ்லிமுடைய நாவு எப்போதுமே அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கும். அப்போ நாவினால் செய்யக்கூடிய மிக பிரதானமான ஒரு இபாதத்தாக இந்த திக்ர் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போன்று அல் குர்ஆன் ஓதுதல். உண்மையிலே இதுவும் நாம் உண்மையிலேயே ஒரு பின்னடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இபாதத். நிறைய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜில் அடிக்கடி தாராங்க, நம்மளும் மாறி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரல. என்னது, டெய்லி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறோம், காலையில் எழுந்தவுடன் ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் ஏதாவது ஒன்றை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனை டெய்லி நம்ம புரட்டுறோமான்னு கேட்டால் இல்லை. ரமலான் வருகிறது, இன்ஷா அல்லாஹ் ரமலானில் ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிப்போம். அதற்கு பிறகு நெக்ஸ்ட் ரமலான் வர வேண்டும் குர்ஆனை ஓதி முடிக்கிறதுக்கு. அதுக்கிடையில் குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் இல்லை.
நல்ல ராஜு நமக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய சமாதானம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஏனைய சோஷியல் நெட்வொர்க்கிங் எல்லாவற்றுக்கும் டைம் இருக்கிறது, உட்கார்ந்து சும்மா பேசி கொண்டிருப்பதற்கு டைம் இருக்கிறது, டெலிஃபோனில் டைம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தாள் 2 பேஜ் ஓதினா கூட குர்ஆனை இந்த பீரியடில் முடிச்சிருக்கலாம். சென்ற ரமலானில் குர்ஆனை ஓதி முடித்தவர்கள் இப்போ இதுவரைக்கும், இப்போ நான் நினைக்கிறேன் ரமலானுக்கு இன்னும் ஒரு 40-45 நாட்கள் தான் இருக்கின்றன. இதற்குள் எத்தனை பேர் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறோம் என்றால் இல்லை. அப்போ நாவினால் செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு அமல் இபாதத் குர்ஆனை ஓதுவது. உண்மையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த குர்ஆன் ஒரு அற்புதமான ஒரு கருத்து தெரியாவிட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே போன்று நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கரைகளை அகற்றுகின்ற மிக முக்கியமான ஒரு வழி. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்று கேட்டால் உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன. இந்த உள்ளத்தில் இருக்கிற கரையை அகற்றினால் மனிதன் சந்தோஷமாக வாழலாம். இந்த உள்ளத்தில் உள்ள கரையை அகற்றுவதற்குரிய சிறந்த வழிகளில் ஒன்றுதான் குர்ஆனை ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளங்கள் இரும்பு துருப்பிடிப்பது போன்று துருப்பிடிக்கின்றன. சஹாபாக்கள் அதை அகற்றுவது எப்படி என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்தை அதிகமாக நினைவுபடுத்துங்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கரை நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். இப்போ குர்ஆன் ஓதுவது உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு நாவினால் செய்யக்கூடிய ஒரு இபாதத். அதே போன்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை கற்றுக் கொடுத்தல் என்பது முதல் நிலையில் வருவது குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். குர்ஆனை கற்றுக் கொடுப்பது ஒன்று, ஓத கற்றுக் கொடுப்பது. குர்ஆனை ஓத கற்றுக் எல்லாருக்கும் முடியும். குழந்தைகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்ததாக குர்ஆனுடைய கருத்தை கற்றுக் கொடுப்பது, தஃப்சீர். இப்போ குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். அப்போ கற்றுக் கொடுத்தலில் மிக பிரதானமான இடத்தை வகிக்கக்கூடியது குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. கற்றுக் கொடுப்பது என்பது நாவினால் நாம் செய்யக்கூடிய ஒரு இபாதத். அதே போன்று நம்முடைய உடம்பால் செய்யக்கூடிய இபாதத்துகள் இருக்கின்றன. இபாதா மஹ்பாவில் நம்முடைய உடம்பால் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, இதெல்லாம் நம்ம உடம்பால் செய்யக்கூடிய இபாதத்துகள். ஹஜ் செய்வது, அதே போன்று தவாப் செய்வது, வேறு சில அமல்கள் நம்முடைய உடம்பால் செய்யக்கூடிய, உதாரணமாக ஜனாசாவை குளிப்பாட்டுவது, ஜனாசாவை கஃனிடுவது, ஜனாசாவை தூக்கி செல்வது, இவையெல்லாம் உடம்பால் நம்ம செய்யக்கூடிய இபாதா மஹ்லா. நேரடியாக அல்லாஹ் இவையெல்லாம் இபாதத்துன்னு நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் சொல்லலைங்க. ஒரு சில எக்ஸாம்ஸ் உதாரணங்களை நம்ம சொல்லி கொண்டு வரோம். இப்போ இபாதத் மஹ்லா என்று சொல்லக்கூடிய அந்த தனியான இபாதத், அல்லாஹ்விடமிருந்து இபாதத்தாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இபாதத்துக்களில் நாவால செய்வதற்கென்று அல்லாஹ் அறிமுகப்படுத்திய இபாதத்துக்கள் இருக்கின்றன. நம்முடைய உடலால் செய்வதற்கென்று அறிமுகப்படுத்திய இபாதத்துக்கள். அதே போன்று பொருளாதாரத்தால் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள். அதில் பிரதானமாக ஜக்காத், சதகா, அதே போன்று நாம் யாருக்கெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களுக்கு செலவு செய்வது, பெற்றோருக்கு செலவு செய்வது, மனைவிக்கு செலவு செய்வது, பிள்ளைகளுக்கு செலவு செய்வது. அதே போன்று ஒருவர் மௌத்தானால் அவருடைய சொத்திலிருந்து உரியவர்களுக்குரிய பங்குகளை சரியான முறையில் பிரித்து கொடுப்பது, வராசத் என்று சொல்லுவோம். இவைகளெல்லாம் பொருளாதாரத்தினால் செய்ய வேண்டிய இபாதா மஹ்லாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இபாதா மஹ்லா என்றால் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு இது இபாதத் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவை. இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக போய் நிற்போம். இன்னும் ஒன்று இருக்கிறது, இபாதா கைர் மஹ்லா. இபாதா கைர் மஹ்லா என்றால் உலகத்தில் எல்லோரும் அதை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முஸ்லிம் அதை செய்யும் போது அவனுடைய எண்ணத்தை வைத்து அது இபாதத்தாக மாறும். இதில் உதாரணமாக சில இபாதத்துகள் இருக்கின்றன, அடிப்படையில் அவை இபாதத் அல்ல. அடிப்படையில் அவை இபாதத் அல்ல, பொதுவான அம்சமாக அது இருக்கும். உதாரணமாக ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்வது அடிப்படையில் இபாதத் அல்ல. இவர் கடன் கொடுக்கிறது அடிப்படையில் இபாதத் அல்ல.
ஒருவர் வந்து கடன் கேட்டால் கடன் கொடுப்பது என்பது அடிப்படையில் இபாதத் அல்ல. உலகத்தில் கடன் கொடுப்பது என்பது முஸ்லிம்கள் மாத்திரம் செய்கின்ற ஒரு செயலா? உலகத்தில் எல்லோருமே அந்த செயலை செய்கிறார்கள். முஸ்லிம்களும் செய்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் செய்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அல்லாஹுடைய திருப்தியை நாடி கடன் கொடுக்கும் போது அல்லது பெற்றோருடைய நலனை பேணும் போது அது இபாதத்தாக மாறுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலஸ்த துன்ஃபிகு நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜ்ர்த அலைஹா. அல்லாஹுடைய திருப்தியை நாடி நீ ஒரு செலவு செய்தாலும், பொதுவாக ஜென்ரலாக காமனாக சொல்கிறாங்க, ஒரு செலவு செய்தாலும் அதற்கு நீ கூலி கொடுக்கப்படுவாய். ஹத்தா மா ததஅஹு ஃபீ ஃபீ இம்ரஅதிக, உன்னுடைய மனைவியின் வாய்க்குள் நீ ஊட்டி விடுகிற ஒரு கவளம் உணவாக இருந்தாலும். இப்போ கணவன் மனைவி என்று வாழும்போது சில நேரங்களில் திருமணம் முடித்த ஆரம்ப காலங்களில் கணவன் மனைவி கூட்டி விடுவார், மனைவி கணவனை கூட்டி விடுவார். இந்த நிலை சும்மா செய்யும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கும். ஆனால் அதை செய்யும்போது அல்லாஹுக்காக அவர் செய்தால் அவருக்கு அதற்காக வேண்டி கூலி கொடுக்கப்படுகிறது. எனவே அல்லாஹுக்காக என்று அவர் எண்ணத்தை மாற்றும் போது அது இபாதத்தாக மாறுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னல் முஸ்லிம இதா அன்ஃபக அலா அஹ்லிஹி நஃபகத்தன், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறான், வஹுவ யஹ்தஸிபுஹா, அதற்குரிய கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறான். இப்படி எதிர்பார்த்து செய்வானாக இருந்தால் கானத் லஹு சதகா, அது அவனுக்கு சதக்காவாக மாறுகிறது. அல்லாஹ் அக்பர். இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு ஒரு ஈஸியான வழி என்று பாருங்கள். உலகத்தில் ஒரு இந்துவும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறான், குடும்பத்துக்கு செலவு செய்கிறான், ஒரு கிறிஸ்டியனும் செய்கிறான், ஒரு யூதனும் செய்கிறான், ஒரு நாஸ்திகனும் செய்கிறான், ஒரு முஸ்லிமும் செய்கிறான். ஆனால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்திற்கு உழைக்கும் போது அல்லாஹ் எனக்கு கூலி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைப்பானாக இருந்தால் அது சதக்காவாக மாறுகிறது. அப்போ நீங்கள் வீட்டுக்கு செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பெனியும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுத்தரக்கூடிய நிலையில் மாறுகிறது. எப்போது என்று கேட்டால் உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி கொள்ளும் போது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அதே போன்று எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ஹதீஸ் தான் குகையில் அகப்பட்ட அந்த 3 பேருடைய ஹதீஸ். அதிலே கூலிக்காரனுக்கு கூலி கொடுக்கிறார், பெற்றோரை பராமரிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் 2 பேரும் அந்த நேரத்தில், யா அல்லாஹ், இதனை உனக்காக நாங்கள் செய்திருந்தால், உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருந்தால் இதை எங்களுக்கு இலகுவாக்குவை, அந்த குகையிலிருந்து வெளியாகக்கூடிய விஷயத்தை இலகுவாக்குவை என்று அவர்கள் பிரார்த்திக்கும் போது அந்த கல் அகன்றது என்பதை நம்ம ஹதீஸ்களிலே அறிகிறோம். எனவே இந்த ஒரு மனிதன் சாதாரணமாக எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு செயலை அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு செய்யும் போது அது இபாதத்தாக மாறுகிறது. இரண்டாவதாக, சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருப்போம். செய்யாமல் இருக்கிறது கூலி கிடைக்காது. உதாரணமாக நம்ம வட்டி வாங்குறதில்ல, வட்டியை கொடுக்கறதும் இல்லை, நம்ம கூலி கிடைக்குமா? கிடைக்காது. அதே போன்று நாம் விபச்சாரம் செய்வதில்லை, மதுபானம் அருந்துவதில்லை, நம்ம லஞ்சம் வாங்குவதில்லை, லஞ்சம் கொடுப்பதில்லை, நம்ம கூலி கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. குற்றம் கிடைக்குமானா குற்றமும் கிடைக்காது. ஏன்? நம்ம அல்லாஹ் இந்த ஒரு தடையான விஷயம் நம்ம செய்யலை, எனவே குற்றம் கிடைக்காது. அதே நேரத்தில் நாம் செய்யவில்லை என்பதற்காக கூலியும் கிடைக்காது. எப்போது கூலி கிடைக்கும் என்றால் வட்டி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், இல்லை, அல்லாஹுக்காக நான் வட்டி வாங்க மாட்டேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக நான் திருட மாட்டேன், நான் மோசடி செய்ய மாட்டேன் என்று ஒருவன் அல்லாஹுக்காக இவற்றை விட்டால் அது இபாதத்தாக மாறும். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அது இபாதத்தாக மாறாது. இப்போ நிறைய பேரை பார்க்குறது தாடி வச்சுட்டு இருப்பாங்க. தாடி வைக்கிற எல்லோரும் இபாதத்தா? கிடையாது. யார் தாடியை அல்லாஹுக்காக வைக்கிறாரோ அப்போதுதான் அது இபாதத்தாக மாறும். இப்போ இது இபாதா கைர் மஹ்லா என்ற லிஸ்டில் வரும்போது சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டதாக இருக்கும், ஆனால் நாம் செய்யாமல் இருப்போம். நாம் செய்யாமல் இருக்கிறோம் என்பதற்காக கூலி கிடைக்காது. அல்லாஹுக்காக அதை நாம் செய்யாமல் விடும்போது தான் அது நமக்கு இபாதத்தாக மாறும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா கூறுகிறான், அல்லாஹ் கூறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்
ஹதீஸுல் குதிசி. அப்படியான ஒரு ஹதீஸிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதா அராத அப்தி அன் யஅமல ஸய்யிஅத்தன், மலக்குகளிடம் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் ஒரு பாவம் செய்ய நாடினால் அதை நீங்கள் பாவமாக எழுதாதீர்கள். என்னுடைய ஒரு அடியான் ஒரு பாவம் செய்ய நினைக்கிறான், பாவம் செய்ய நாடுகிறான். அவன் அந்த பாவத்தை செய்யும் வரைக்கும் அவனுடைய பெயரில் அதை பாவமாக நீங்கள் பதிந்து விடாதீர்கள். ஃபஇன் அமிலஹா, அந்த பாவத்தை அவன் நாடிய பாவத்தை அவன் செய்தால் ஃபக்துபூஹா பிமிஸ்லிஹா, அது போன்ற அளவுக்கு பாவமாக எழுதுங்கள், மேலதிகமாக எழுதி விடாதீர்கள். வஇன் தரகஹா மின் அஜ்லி, எனக்காக வேண்டி அந்த பாவத்தை அவன் விட்டால் ஃபக்துபூஹா ஹஸனா, அதை ஒரு நன்மையாக அவனுக்கு எழுதுங்கள். وَإِذَا أَرَادَ أَنْ يَعْمَلَ حَسَنَةً فَلَمْ يَعْمَلْهَا فَاكْتُبُوهَا لَهُ حَسَنَةً, ஒரு அடியான் ஒரு நன்மை செய்ய நாடுகிறான், செய்யவில்லை, அதை ஒரு நன்மையாக அவனுக்கு எழுதிவிடுங்கள். وَإِنْ أَمِلَهَا, அவன் அதனை செய்து விடுவானாக இருந்தால் فَاكْتُبُوهَا لَهُ بِعَشْرِ أَمْثَالِهَا إِلَى 700 ضِعْف, அதை 10 700 மடங்கு வரைக்கும் பெருக்கி அதிகரித்து எழுதுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது. இந்த அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம், நிகரற்ற அன்புள்ளவன், மிக அதிகமான கருணை உள்ளவன் என்று சொல்லக்கூடிய அந்த 2 வார்த்தைகளுக்கும் உரிய அர்த்தங்களில் இதுவும் ஒன்று. உண்மையில யோசிச்சு பாருங்க, நம்ம நினைக்கிற பாவங்கள் எல்லாம் பாவமாக எழுதப்பட்டால் இந்த உலகத்தில் யாருமே தப்ப முடியாது. நாம் பாவம் ஒன்றை செய்ய நினைக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் அல்லாஹ் குற்றம் முடிக்க போவதில்லை. அந்த பாவத்தை செய்ய நினைத்து விட்டு விட்டால், யாருக்காக விடுறது? அல்லாஹுக்காக விட்டால் ஒரு நன்மையாக அது மாறுகிறது. அப்ப செய்ய போகிற பாவங்களை, அது சும்மா நார்மலாக உள்ள விஷயம், அது இபாதத் அல்ல. ஆனால் அல்லாஹுக்காக அந்த பாவத்தை விடும்போது அது இபாதத்தாக மாறுகிறது. இபாதா கைர் மஹ்லா. வட்டி வாங்க நினைச்சிட்டு போறோம், ஒரு அவசியமான தேவை வந்துட்டு, வீட்டுக்கோ கல்விக்கோ ஒரு தேவை வந்து போறோம். போய்கொண்டிருக்கும் போது கிளிக் ஆகுது, இல்லை வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் போய் நான் நிற்க வேண்டும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் வட்டியை கடுமையாக கண்டிக்கிறான், எனவே நான் வாங்க மாட்டேன் என்று திரும்பி வந்தால் நமக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு அஜ்ர், கூலி அதற்காக வேண்டி எழுதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக சில அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது கடமை, கணவன் மனைவிக்கு செலவு செய்கிறது கடமை. நீங்கள் ஒரு இந்துவாக இருந்து கோர்ட்ஸுக்கு போனாலும் செலவு செய்யத்தான் சொல்லுவான். பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியது கடமை. நாஸ்திகனாக இருந்த கோர்ட்ஸுக்கு போனாலும் செலவு செய்யத்தான் வேண்டும். உலகமே நீ உன்னுடைய பிள்ளைக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும். அப்போ ஆரம்பத்தில் சொன்னது கடமைகள். அந்த கடமைகளை உலகத்தில் கடமைகளாக இருப்பவை அவற்றை அல்லாஹுக்காக செய்யும் போது இபாதத்தாக மாறுகின்றன. இரண்டாவது, தடுக்கப்பட்ட விஷயங்கள் அதை அல்லாஹுக்காக விடும்போது இபாதத்தாக மாறுகின்றன. மூன்றாவது அம்சம் ஒன்று இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். உண்பது, குடிப்பது, உறங்குவது, இல்லறத்தில் ஈடுபடுவது, வியாபாரம் செய்வது, இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. ஜாப் செய்கிறது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. இந்த அனுமதிக்கப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு நன்மையும் கிடைக்காது, பாவம் சாப்பிட்டதுக்கு நன்மை கிடைக்காது, அதே டைமில் ஏன் சாப்பிட்டா என்று குற்றமும் கிடைக்காது. ஜாப் செய்தால் அதற்கு நன்மை கிடைக்க போகிறதும் இல்லை. இந்த அதாவது ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஜாப், அதை செய்யும் போது நமக்கு தண்டனை வரப்போவதும் இல்லை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இதற்கு கூலி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அனுமதிக்கப்பட்ட செயல்களுக்கு எப்போது கூலி கிடைக்கும்? அதனை அல்லாஹுக்காக என்று மாற்றும் போது. உதாரணமாக உறங்குகிறோம், உறங்குவது அனுமதிக்கப்பட்டது. ஒருவர் நேர காலத்தோடு உறங்குகிறார், ஏழியாக இஷா தொழுதவுடன் உறங்குகிறார். அவர் உறங்கும் போது என்ன நினைக்கிறார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பேசிக் கொண்டிருப்பதை விரும்பவில்லை, தூங்குவதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள், எனவே நான் உறங்கப் போகிறேன் என்று உறங்குகிறார். இபாதத். இன்னும் ஒருவர் நேரத்தோடு உறங்குகிறார்,
என்ன எண்ணத்தோடு உறங்குகிறார்? நான் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்க வேண்டும், அல்லது ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் நேர காலத்தோடு எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறங்குகிறார் என்றால் அந்த உறக்கம் இபாதத். அப்படி இல்லை போய் சும்மா ஒருவர் நைட்டில் போய் உறங்குகிறார், ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை அல்லாஹுக்காக செய்யும் போது அது இபாதத்தாக மாறுகிறது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யமான கூற்று ஒன்று இருக்கிறது. அதாவது அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்து கேட்கிறார்கள், கைஃப தக்ரஉல் குர்ஆன், நீங்கள் எப்படி குர்ஆன் ஓதுவீங்கன்னு கேட்குறார். சஹாபாக்களுக்கு இடையில் இருந்த இந்த உரையாடல்கள் இப்படித்தான். நமக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி குர்ஆன் ஓதுவீங்க, நீங்கள் எப்படி தஹஜ்ஜத் சொல்கிறீங்க, எத்தனை மணிக்கு தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருப்பீங்க, காலமால திக்ரை நீங்கள் எப்படி ஓதுறீங்க, இப்படியெல்லாம் நம்ம முஹாசபா செய்கிறது கிடையாது. ஆனால் சஹாபாக்களுடைய நிறைய சந்திப்புகளை நம்ம பார்த்தால் அவர்களுடைய சந்திப்புகள் முஹாசபா சார்ந்த சந்திப்புகளாக இருக்கும். இந்த இடத்துல அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆதிடம் கேட்கிறார்கள், கைஃப தக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் எப்படி ஓதுவீர்கள் என்று கேட்கும்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அனாமு அவ்வலல் லைல், நான் இரவின் முதல் பகுதியில் உறங்கி விடுவேன், ஃபஅகூமு வகத் கதைது ஹிஸ்பி மினன் நௌம், கொஞ்சம் தூங்கிட்டு எனக்கு ஒரு தூங்க வேண்டிய ஒரு அளவு தூங்கிவிட்டு நான் எழுந்திருப்பேன், இரவு தொழுகையை நான் தொழுவேன், ஃபஅக்ரஉ மா கதபல்லாஹு லி, அதுக்கு பிறகு அல்லாஹ் நாடிய வரைக்கும் நான் ஓதுவேன். கொஞ்ச நேரம் தூங்குவேன், தூங்கிவிட்டு பிறகு எழுந்திருந்து தொழுவேன், தொழுது விட்டு கொஞ்ச நேரம் குர்ஆனை நான் ஓதுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஃபஅஹ்தஸிபு நௌமதி கமா அஹ்தஸிமு கௌமதி, நான் இரவு நின்று வணங்குவதற்கு அல்லாஹ்விடம் எப்படி கூலியை எதிர்பார்ப்பேனோ அதே போன்று உறங்குவதற்கும் அல்லாஹ்விடத்தில் நான் கூலியை எதிர்பார்ப்பேன். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் புகாரியில் வருகிறது. இப்போ சஹாபாக்கள் வாழ்க்கையை வணக்கமாக ஆக்கிய முறைதான் இது. இப்போ நம்மள நிறைய பேர் இபாதத்துகளை கூட அல்லாஹுக்காக செய்வதில்லை. நம்ம பின்னால் அது வரும் இன்ஷா அல்லாஹ். இபாதத்துக்களை கூட நம்ம ரியாவை கலர்ந்து ஷிர்காக மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களையும் இபாதத்தாக எப்படி மாற்றலாம் என்றுதான் பார்த்தார்கள். அப்போ வாழ்க்கையே வணக்கம். காலையில் எழுந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று காலை ஆரம்பிக்கிறார். நைட் தூங்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யா என்று தூங்குகிறார். எழுந்ததிலிருந்து தூங்கும் வரைக்கும் ஒரு முஸ்லிமுடைய லைஃப் அப்படியே அல்லாஹுக்கு பொருத்தமான லைஃபாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது அவர்கள் என்னை வணங்குவதற்கே அன்று வேறில்லை. முழு நோக்கமும் இபாதத் செய்ய வேண்டும். இப்போ இபாதத்தை தப்பாக புரிந்து கொண்டதனால் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஃபெயிலியர், வியாபாரத்தில் ஃபெயிலியர். அவங்க நினைச்ச மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க, மாஷா அல்லாஹ் பெரிய தாடி, பள்ளிவாசலில் சீஃப் ட்ரஸ்டி அல்லது முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருப்பார், முன்சஃப்ல தொழுவார், ஜமாத் மிஸ் பண்ண மாட்டார், ஃபஜ்ருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுவார். ஆனால் வியாபாரத்தை போய் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் தாராளமாக இல்லாமல் இருக்கு. ஏனென்றால் அவர் என்ன நினைக்கிறார், இபாதத் என்பது பள்ளியோடு தொடர்பானது என்று நினைக்கிறார். உண்மை அப்படி அல்ல. ஒரு முஸ்லிமுடைய முழு சிந்தனையும் அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்பது. எனவே அல்லாஹுடைய திருப்தி எல்லா விஷயங்களும். திருமணம் முடிக்க போகிறானா அல்லாஹுக்காக, குழந்தை பெற நினைக்கிறானா எனக்கு துஆ செய்கிற ஒரு குழந்தை வர வேண்டும், என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை தர வேண்டும், அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுகிறானா, ஸ்கூலுக்கு பிள்ளையை போடுறான், எல்லாமே இபாதத்தாக அவன் பார்க்க வேண்டும். கஷ்டமான ஒன்று அல்ல. திருமணம் முடிக்கிறோம், குழந்தை பெறுகிறோம், எல்லாம் ரூட்டீனாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய எண்ணங்களை அல்லாஹுக்காக என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ மாற்றும் போது எல்லாமே நன்மை. ரோட்டில் போகிறோம், ஒரு பொருள் கிடக்கிறது, மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருள், பார்த்துட்டு போனால் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பொருளை யாராக எந்த மனிதனாக இருந்தாலும் சைடில் எடுத்து போடத்தான் விரும்புவான். நாமும் அதை சும்மா எடுத்து போட்டு வாரத்தினால மனிதர்களுக்கு நன்மை கிடைக்கலாம், நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஒரு நல்ல மனித நேயம் உள்ள மனிதன் என்று சொல்லுவாங்க. நமக்கு அது நன்மையாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அந்த பொருளை அல்லாஹுக்காக எடுத்து சைடில் போட வேண்டும். அப்போ மனசில் அல்லாஹுக்காக என்பதை வரவழைத்துக் கொள்வது தான் அங்கே எதிர்பார்க்கப்படக்கூடிய அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது.
அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இபாதத்துக்கள், அதில் குறிப்பாக இபாதா மஹ்தாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நிறைய பேர் இபாதா மஹ்லாவில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் எப்படி இபாதா மஹ்லாவில் ஆர்வம் காட்டுறாங்கன்னு கேட்டால், நம்ம இபாதத் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடு இமோஷனலாக ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து காபாவை கட்டுகிறார்கள். காபாவை கட்டி விட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரப்பனா தகப்பல், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளன்னு சொல்கிறார். அவங்களுக்கு பயம். அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜ்லா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கும். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கும். இதை சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யார் அவர்கள்? அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடுக்கிறார்கள், ஏன் பயப்பட வேண்டும்? அவர்கள் என்ன குடிகாரர்களா, விபச்சாரம் செய்யக்கூடியவர்களா, திருடர்களா என்று கேட்கிறார்கள். அதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா பின்த சித்திக், சித்திக்குடைய மகளே, அப்படி அல்ல, அவர்கள் நல்ல மனிதர்கள். ஆனால் அவர்களுடைய பயம் என்ன? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்ற பயம். அது வர வேண்டும். நாம செய்யக்கூடிய இபாதத்துகளில் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயம் ஒவ்வொரு முஃமினிடமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பயம் வரல என்று சொன்னால் நம்மட உள்ளத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. குரூர் வந்து விடக்கூடாது. நிறைய பேர் இபாதத் செஞ்சுட்டு போகும்போது குரூர் வந்துடும். குரூர் என்றால் ஒரு வகையான இருமாப்பு, ஆணவம் வந்துடும். அவங்க என்ன செய்யறால் தங்களை பெரிய ஒரு சுவர்க்கவாதியா பார்ப்பாங்க, மற்றவங்களை சீப்பா பார்ப்பாங்க. இதை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. முன்சஃபில் தொழக்கூடியவர்கள், சில சுண்ணாக்களை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள், ஆடையுடைய விஷயத்துல கொஞ்சம் சுண்ணாவை கடைப்பிடிப்பாங்க, கரண்டைக்கு மேலே ஆடை அணிவாங்க, நீளமா தாடியை வச்சு கொள்வாங்க, ஒரு சில சுண்ணாக்களை ஹயாத்தாக்குவாங்க. மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? நரகவாசியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களோட நடையில முழுக்க என்ன இருக்கும்ன்றா, நடக்கும்போது நான் ஒரு சுவர்க்கவாசி என்பது போல தான் இருக்கும் அந்த ஸ்டைல் கூட. ஆனால் சஹாபாக்கள்கிட்ட சலஃபு சாலிஹ்கள் யாரிடமும் இந்த போக்கு இருக்கவில்லை. இப்போ நம்ம எல்லோருக்கும் பிரபல்யமாக தெரிந்த ஒரு நிகழ்வு தான் அபூபக்கர் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு. அபூபக்கர் யாரு? இந்த உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போறாங்க. கஸீலுல் மலாயிகா, உஹதில் கொல்லப்பட்டு மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற சிறப்பு பெயரை பெற்ற ஹந்தலாவும் முன்னால வாரார். அப்போ கண்டா சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தலாவுக்கு சலாம் சொல்றாங்க. ஹந்தலா வலைக்கும் இஸ்லாம்னு சொல்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், கைஃபக யா ஹந்தலா. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? எப்படி இருக்கிறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹந்தலாவிடம் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம், அல்லது கொஞ்சம் சுகம் இல்லை, இப்படித்தானே சொல்லணும். அவர் சொல்றார், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டேன். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆச்சரியமா போயிடுது, என்ன ஹந்தலா என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க? ஹந்தலா சொல்றார், பாருங்க அபூபக்கர், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ்ல போய் உட்காருகிறோம், உட்கார்ந்து அவங்களுடைய கிளாஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படியே நம்முடைய ஈமான் டொப்புக்குகிறது. அப்படியே இருக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வந்த மனைவி பிள்ளைகள் வேலை என்று அப்படியே ஈடுபடும் போது அந்த ஸ்பிரிட் குறைந்து விடுகிறது என்று சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், எனக்கும் அப்படி ஏற்படுது தானே, அப்போ இது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குமோ என்று ரெண்டு பேரும் அவர்களுக்குள் முஹாசபா செய்து கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அதற்குரிய விளக்கத்தை கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர். அவருடைய காது கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஷஹீத் என்று சொல்லியிருக்கிறார்கள். சுவர்க்கத்தில் உன்னுடைய வீட்டை பார்த்தேன் என்று சொன்னார்கள். மேராஜ் போய் வந்து சொன்னாங்க, ஒரு மாளிகை இருந்து உள்ள போகணும்ன்ட்டு, யார மாளிகை என்று கேட்டேன், உமருடைய மாளிகைன்றதும் எனக்கு பயத்தில் வந்துட்டேன் என்று சொன்னாங்க. அழுதாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கன்ஃபார்ம். அவர் ஒரு பக்கத்தால போனா ஷைத்தான் அந்த பக்கமே வரமாட்டான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காது கேட்க சொன்னார்கள். இப்படியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்தானவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ரகசிய தோழரிடம் போகிறார்கள். ரகசிய தோழர் யாரு?
ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய், ஹுதைஃபாவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் முனாஃபிக்குகளுடைய பெயர் லிஸ்ட்டை தந்திருப்பதாக நான் அறிகிறேன், அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் காண்பீங்கள் என்று கேட்கிறார். அப்போ நம்ம போய் கேட்ட என்னது கேட்போம்னா, அந்த நோட்டீஸ், அந்த பேர் எடுத்து நோட்டீஸ் அடித்து இஷ்யூ பண்ண அல்லது ஃபேஸ்புக்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கேட்போம். முரளி இல்லாமல் மிச்சம் ட்ரை பண்ணுறாங்க. ஹுதைஃபா சொல்லிட்டாங்க, உமரே இது அமானிதம், காண்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியாக முரளி இல்லாமல் கெஞ்சுறாங்க. எப்படி கெஞ்சுறாங்கண்டா, அந்த லிஸ்ட்டை நீ எனக்கு காண்பிக்கா விட்டாலும் எனக்கு பரவாயில்லை, அந்த லிஸ்ட்டில் என்னுடைய பேர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அப்போ ஹுதைஃபா சொன்னார்கள், உங்களுடைய பேர் இல்லை, ஆனால் இதுக்கு பிறகு யாருக்கும் இப்படி கூட நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்போ இங்கே எதை பார்க்கிறோம் என்றால், இவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர்களும் பயப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சரித்திரத்தில் சொல்கிறார்கள், மௌத்தாகிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மகன் அப்துல்லா தன்னுடைய மடியில் தூக்கி வைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மகனே, என்னுடைய தலையை மடியில் இருந்து எடுத்து நிலத்தில் வை என்று சொன்னார்கள். அப்போ மகன் நினைச்சிட்டார், மடி கம்ஃபர்ட்டாக இல்லாமல் இருக்கிறதால தந்தை சொல்கிறார் என்று நினைத்து, தந்தை ஒரு தலையணை தரட்டுமா என்று கேட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உன்னுடைய தலையணையும் வேண்டாம், உன்னுடைய மடியும் வேண்டாம், என்னுடைய தலையை நிலத்தில் வை என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வைலி வ வைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய ரப் எனக்கு அன்பும் கருணையும் காட்டாவிட்டால் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கேடுதான் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அப்போ ஒரு மூமினிடம் இந்த பக்குவம் வர வேண்டும். ஈமான் வந்து அந்த பக்குவம் வரும். ஈமான் வராமல் அறகுற குறை குடம்தான் தளம்பும் என்று சொல்வார்கள். அந்த நிலைதான் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது. நாம செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயமோ கவலையோ நமக்கு வருவதில்லை, எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும். இப்போ நம்ம நேற்று மாநாடு நடத்தினோம். இரவெல்லாம் நம்முடைய கவலை, அல்லாஹ் எனக்கு எங்கே மோஸ்துதியை கொடுத்தான், ஷைத்தான் எங்கே எனக்கு மொஸ்துதி ஏற்படுத்தினான், அல்லாஹ் என்னுடைய இதை கபூல் செய்வானா இல்லை, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இதில் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால், முகஸ்துதிக்காக ஏதாவது செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்ற ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு கவலை வர வேண்டும். ஒவ்வொரு இஷ்யூவிலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நமக்கு இந்த நிலை உருவாக வேண்டும். அப்போ உண்மையிலேயே இபாதத் செய்கிற ஒரு முஸ்லிமுக்கு என்னுடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் கவலையும் வர வேண்டும். இப்போ நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஸ்பெஷலாக இபாதா மஹதாவை 2 நிபந்தனைகள் அங்கே இருக்க வேண்டும். இப்போ மக்கள் எல்லோரும் சொல்வது போன்று சும்மா நினைத்ததை எல்லாம் செய்தால் அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த 2 நிபந்தனைகளும் என்ன என்று கேட்டால், முதல் நிபந்தனை அல்-இஹ்லாஸ், அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பையினா 5வது வசனத்தில் சொல்லும்போது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டுள்ளார்கள் என்று சொல்கிறார். இப்போ இபாதத் மஹதாவை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய திருப்தி மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இந்த இடத்துல நம்மை பாதிக்கக்கூடிய அம்சம் என்னவென்று கேட்டால் ரியா, மோஸ்துதி. பெரிய ஆபத்தான ஒன்று மோஸ்துதி என்பது, மிக ஆபத்தானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர், உங்களுடைய விஷயத்தில் நான் அதிகமாக பயப்படுவதெல்லாம் சிறிய ஷிர்கை தான். சஹாபாக்கள் சிறிய ஷிர்க் என்றால் என்ன என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அர்ரியா, முகஸ்துதி. முகஸ்துதி மிக வேகமாக வரும் இபாதத்துடைய விஷயத்தில். இந்த முகஸ்துதி வந்துவிட்டால் இபாதத் அப்படியே ஸ்பாயில் ஆகிவிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸுல் குத்ஸியிலே, இந்த உலகத்தில் சிலர் அமல் செய்திருப்பார்கள் மற்றவர்களுடைய திருப்தியை நாடி, எனவே அவர்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் மறுமையிலே அப்படியே சுருட்டி அவர்களுடைய முகத்திலே வீசி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த சோஷியல் பணிகளில் ஈடுபடக்கூடிய மக்களிடத்தில் முகஸ்துதி வேகமாக வரும். கஷ்டம், லேசான விஷயம் அல்ல, ஆனால் பெரிய விஷயம். அது சமுதாய பணி என்பது மிகப்பெரிய விஷயம். இப்போது நீங்கள் நேற்று மாநாடு நடத்தினீர்கள். இந்த மாநாட்டில் ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள் என்றால், அவர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற கூலி ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் கூலி கிடைக்க போகிறது.
500 பேர் வந்தால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி, அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 100 என்று சொன்னால் 100 தான் அவருக்கு கிடைக்க போதும், ஒவ்வொருவருக்கும் 100. ஆனால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் கிடைக்க போகுது. அந்த 500 பேருடைய மொத்த கூலியும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். அதான் இதில் உள்ள பெரிய விஷயம். ஆனால் இந்த பணிகளில் ஷைத்தான் இலகுவாக வந்து நம்முடைய மனங்களை குழப்பி விடுவார். அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே 3 பேரை அல்லாஹு தஆலா எழுப்புவார். அவர்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார். அதில் முதலாவது மனிதர் ஒரு ஷஹீத், அல்லாஹுடைய பாதையில் போராடி உயிர் துறந்தவர். அவரை எழுப்பி அல்லாஹ் கேட்பான், நிறைய பேர் ஆசையோடு இருந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்காமல் உனக்கு அந்த பாக்கியத்தை தந்தேன், நீ என்ன செய்தாய்? நான் போராடி கொல்லப்பட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ போராடியது உண்மை, கொல்லப்பட்டது உண்மை. ஏன்னா அல்லாஹ் யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர், கண்கள் சாடை செய்வதையும் இமை வெட்டுவதையும் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ் அந்த மனிதனிடம் சொல்லுகிறான், நீ போராடியதும் உண்மை, கொல்லப்பட்டதும் உண்மை. ஆனால் போராடும் போது உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? மக்கள் உன்னை ஒரு போராளி என்று சொல்ல வேண்டும், ஒரு ஷஹீத் என்று பாராட்ட வேண்டும் என்பதுதான் உன்னுடைய உள்ளத்தில் இருந்தது. நீ மௌத்தான பிறகு உன்னை ஷஹீத் என்றார்கள், உனக்கு பாராட்டு விழா எடுத்தார்கள், நீ எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது, நீ நரகத்திற்கு போ என்று அனுப்பிவிடுவார். இரண்டாவது மனிதர் ஒரு கொடைவள்ளல். அந்த கொடைவள்ளலை அழைத்து அல்லாஹ் கேட்பான், உன்னிடம் வந்து கேட்கும் போதெல்லாம் நீ கொடுத்து கொண்டிருந்தாய், உனக்கு நான் நிறைய பொருளாதாரத்தை தந்திருந்தேன், அந்த பொருளாதாரத்தை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹு தஆலா கேட்கும் போது அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையில் நிறைய செலவு செய்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ செலவு செய்ததெல்லாம் உண்மைதான், கேட்டு வந்தவர்கள் எல்லோருக்கும் கொடுத்தாய். ஆனால் கொடுக்கும் போது உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கவில்லை. உன்னுடைய எண்ணமெல்லாம் என்ன? மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதாக இருந்தது. நீ எதிர்பார்த்தது உனக்கு உலகத்திலே கிடைத்தது, உன்னை பாராட்டினார்கள். அவரிடம் கேட்டு போனால் இல்லை என்று சொல்ல மாட்டார். மிகப்பெரிய கொடைவள்ளல், மிகப்பெரிய தனவந்தர் என்று உன்னை உலகத்திலே பாராட்டினார்கள். நீ எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது, நீயும் நரகத்திற்கு போ என்று அனுப்பிவிடுகிறார். மூன்றாவது மனிதர் ஒரு காரி, குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர். அவருக்கு கொடுத்த நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டி நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் நிறைய பேருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ நிறைய பேருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தது உண்மை, ஆனால் கற்றுக் கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை ஒரு காரி, சிறந்த முறையில் ஓதக்கூடியவன், சிறந்த பேச்சாளன் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். நீ எதிர்பார்த்ததும் உலகத்தில் உனக்கு கிடைத்தது, மக்கள் பாராட்டினார்கள், நீயும் நரகத்திற்கு போ என்று 3 பேரையும் நரகத்திற்கு அனுப்பிவிடுவான். இது ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். திருமதியில் இந்த ஹதீஸ் எப்படி வருது என்றால், மறுமையிலே அல்லாஹ் நரகத்தை மீண்டும் மூட்டுவான். இப்போது நரகம் எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த நரகத்தை மீண்டும் அல்லாஹு தஆலா மறுமையிலே எரிப்பான். அப்படி எரிக்கும் போது இந்த 3 பேரை, இந்த 3 கூட்டத்தை கொண்டுதான் நரகத்தை மூட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரிய கஷ்டம். சுஃபியானு தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மா ஆலஜ்து ஷைஅன் அக்ஸர மிம்மா ஆலஜ்து நிய்யதி, என்னுடைய நீயத்தை நான் சீர் செய்தது போன்று வேறொன்றை நான் சீர் செய்யவில்லை. அடிக்கடி நம்மிடம் நாம் கேள்வி கேட்க வேண்டும். தொழுகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இபாதத்துக்கள் எல்லாவற்றுக்கும் நியத் என்பது ஒரு ஷர்த். இபாதத் எல்லாவற்றுக்கும் நியத் ஷர்த். ஷர்த்னா என்ன அர்த்தம்? அது இல்லை என்றால் இபாதத் இல்லை. இப்போ நம்முடைய மக்கள் நியத்துடைய விஷயத்தில் 2 நிலைகளில் வந்திருக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன செய்கிறால், போய் நின்று உதாரண தொழுகைக்கு உசல்லி ஃபர்தல் லுஹ்ரி 4 ரக்அத்தின் அதாஅன் முஸ்தக்பின் அல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. அவர் இமாமாக இருந்தால் இமாமன், இவர் மௌமூமாக இருந்தால் மௌமூமன், அல்லாஹ் அக்பர். இன்னும் சிலரை நீங்கள் ஊரில் பார்க்கலாம், குறிப்பாக ஷாஃபி பள்ளிகளுக்கு போனால் பார்க்கலாம், உசல்லி உசல்லி உசல்லின்னு நினைப்பார். முன்சஃபுக்கு வந்திருப்பார், வந்து கையை தூக்குறதும் விடுறதும், கையை தூக்குறதும். இமாம் ருக்குவுக்கு போகும்போது ஒரு ஃபைட் நடக்கும் அவருக்கு தனியாக. இமாம் ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர்ன்ட்டு போவார். இப்படி நீயத்தில் கஷ்டப்படுற ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுண்டா, நீயத் என்பது மனசில் வைக்க வேண்டியது. வீட்டில் இருந்து நீ ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கும் போது எதுக்கு எழுந்திருந்தாய்? ஃபஜ்ருக்கு எழுந்திருந்தாய் போதும், நீயத் போய் தக்பீரா கட்டினா சரி. அப்படி அல்ல. அந்த நீயத்து உரிய இடத்தில் வர வேண்டும். எதற்காக அந்த நீயத்?
அந்த இபாதத்தை உயிரோட்டமானதாக ஆக்குவதற்கும் அந்த இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற உணர்வை பெறுவதற்கும் சஃப்ல அல்லது ஒது செய்யும் போது, யா அல்லாஹ் என்னுடைய தொழுகையை நான் உனக்காக ஆக்குவதற்காக ஒது செய்கிறேன், சஃப்ல நின்று மனசுக்குள்ள அல்லாஹ்வை பார்ப்பது போன்ற ஒரு ஃபீலிங் எடுத்துக்கொண்டு, நம்ம பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், மனசுக்கு இன்னைக்கு அல்லாஹ் உனக்காகத்தான் தொழ வந்திருக்கிறேன், வேற யாருக்கும் இல்லை. எதுக்காகத்தான் நியத். அப்ப நம்முடைய அமல்கள் இபாதத்துக்கு இபாதா மஹ்பா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லாவிட்டால் வேஸ்ட். நிறைய சொல்லணும், தாவா என்பது ஒரு இபாதா மஹ்பா. தாவா என்பதை வெறுமனே ஊருக்கும் பேருக்குமாக செய்வதாக இருந்தால் அதை விட பெட்டர் வீட்டிலிருந்து சும்மா ஏதாவது ஹலாலான என்டர்டைன்மெண்ட்டில் ஈடுபடுவது. ஏனென்றால் இங்கே குளிக்க போய் சேட்டை பூசக்கூடாது. குளிக்க வருகிறோம், ஃப்ரெஷ்ஷாக போகணும், சுத்தமாக வேண்டும். குளிக்க சேட்டை பூசுவதாக இருந்தால் நம்மை விட முட்டாள்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலை ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும். அந்த இபாதத் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவன் அந்த இபாதத்தை அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே செய்ய வேண்டும், போராட வேண்டும். லேசான விஷயம் அல்ல. போராடி முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக. அதுக்காக துவா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த துவா என்று சில ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு ஸாலிஹா வஜஅல்ஹு லிவஜ்ஹிக காலிஸா வலா தஜஅல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ. அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு ஸாலிஹா, யா அல்லாஹ் என்னுடைய அமல்கள் அனைத்தையும் சாலிஹானதாக ஆக்கிவை. வஜஅல்ஹு லிவஜ்ஹிக காலிஸா, அதை உன்னுடைய முகத்திற்காக ஆக்கிவை. வலா தஜஅல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ, அதில் வேறு யாருக்கும் எந்த பங்கை ஏற்படுத்தி விடாதே என்று அவர்கள் துவா செய்வார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். அதாவது நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகளில் நம்மை அறியாமல் ரியா வந்துவிடும் என்ற பயம் இருந்தால் இதை ஓதிக்கொள்வது. எனது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம். யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம், நான் அறியாமல் இணை வைத்திருந்தால் அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இதெல்லாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சும்மா கேட்டுட்டு போகாமல் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணணும். குறிப்பாக தாவா பணிகளில், சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த துவாக்களை பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நமக்கு நிறைய தேவை, என்ன நிறைய டைமை நம்ம இதுக்காக வேண்டி ஒதுக்குறோம். அந்த அமல்கள் அனைத்தும் வெறுமனே காணல் நீராக போய்விடவும் கூடாது, நம்முடைய முகத்தில் கசக்கி வீசப்படுகின்ற அமல்களாக ஆகிவிடவும் கூடாது. நம்முடைய மீசான் என்ற தராசை கதிக்க செய்யக்கூடிய அமல்களாக அவை ஆக வேண்டும் என்றால் அங்கே இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ், அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இஹ்லாஸ். இரண்டாவது நிபந்தனை அல் முதாபா அல்லது அல் இத்திபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை அடிப்படையாக வைத்து செய்வது. நம்ம எந்த ஒரு இபாதா மஹபாவை செய்வதாக இருந்தாலும் இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். முன்மாதிரி இல்லை என்றால் நான் இவ்வளவு காலமும் செய்தேன், ஊரில் எல்லோரும் இப்படித்தான் செய்கிறார்கள், நமக்கு அது அவசியம் இல்லை என்றால் ஊரார் ஊர் மக்கள் எல்லோரும் கபருக்குள்ள நம்மளோட உட்கார போறல்ல. மஹ்ஷர்ல நிலைமை என்ன? நம்முடைய பொதுவான ஒரு அட்டிடியூட் இருக்கணும் என்றால் மக்களை திருப்திப்படுத்துறது. நம்ம இப்படி சொன்னால் கோச்சிக்குவாங்க, அல்லது நம்ம இப்படி செய்தால் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் என்ற ஒரு உணர்வு மனிதர்களிடம் இருக்கிறது, தப்பான உணர்வு. ஏனென்றால் நாம் மௌத்தாகும் போது நம்மோடு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிற அந்த உரையாடல் யாருக்கும் தெரியாது, தனியத்தான் நடக்கிறது, உலகத்தில் தான் நடக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் நம்ம யாரும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் யா ரூஹத் தய்யிபா அல்லது யா ரூஹல் ஹபீஸா என்று அழைக்கிற சத்தத்தை நாம் கேட்டது கிடையாது. கபருக்குள்ள கொண்டு போய் வைத்ததும் இல்லை, இவர் எங்களுடைய நேசத்திற்குரியவர், இவர் எங்களுடைய பாசத்திற்குரியவர் என்று யாராவது கூட போய் நானும் கூட இருக்க போறேன் போறாங்களாண்டா கிடையாது. கபருக்குள்ள முன்கர் நக்கீரை நாம் ஒவ்வொருவரும் தனியே தான் சந்திக்க வேண்டும். மௌத்தானதிலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் உள்ள பீரியட் கபருக்குள்ள தனிமையில் தான் நாம் வாழ வேண்டும். அதற்கு பிறகு மஹ்ஷரில் 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த
அகோரமான வேளையிலே 50,000 வருடங்கள் இரவு கிடையாதுங்க. மஹ்ஷரில் இரவு கிடையாது, முழுக்க முழுக்க பகல் தான். ஏன்னா சூரிய சுழற்சி எல்லாம் கிடையாது. அந்த கடுமையான நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே தான் நிற்க போகிறோம். யாரும் பக்கத்தில் வந்து நண்பனே, மச்சான், சகோதரன், மனைவி, பிள்ளை என்று உரிமை கொண்டாடி கொண்டு அங்கே வருவதற்கு யாரும் கிடையாது. மாறாக தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டால் விரண்டோடுவாள். இதுதான் மேக்சிமம் அன்பு உலகத்தில் உள்ள. தாய் தன்னுடைய பிள்ளையை அங்கே பார்த்து விட்டால் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று ஓடிப்போய் கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீர் வடிப்பாரா என்று கேட்டால் இல்லை. பிள்ளையை கண்டால் தாய் தெரியாமல் ஓடி விடுவார். ஏன்? மகன் தன்னிடம் வந்து ஏதாவது நன்மைகளை கேட்டு விடுவானோ என்று பயப்படுகிற அந்த நிலை. அப்ப அந்த மஹ்ஷரில் எல்லா இடங்களிலும் நாம் தனியே தான் நிற்கப் போகிறோம். எனவே மக்களுக்காக வேண்டி நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துக்கள், இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இல்லை என்றால் இபாதா மஹ்லா என்ற அந்த நிலையில் வைத்து பார்க்கும்போது அதற்கு பேர் பித்அத். இபாதத் என்ற நிலையில் ஒன்று செய்யப்படுமாக இருந்தால் அதற்கு இரண்டாவது கண்டிஷன் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி அதற்கு இல்லை என்றால் அந்த அமல் பித்அத்தாக கருதப்படும். அது அகீதாவில் உள்ளம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அமல் சார்ந்த விஷயங்கள் அது இருந்தால் பெரும்பாவமாக அது மாறும். சில நேரங்கள் அது கூட ஷிர்க்குக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடு என்று சொல்லிவிட்டார்கள். இஜ்திஹாதுக்குரிய விஷயங்களில் 2 கூலி 1 கூலி என்று சொன்னவர்கள் பித்அத்துடைய விஷயத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் குல்லு பித்அத்தின் தலாலா, பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுதான். அது சின்ன பித்அத்தாக இருந்தாலும் சரி, பெரிய பித்அத்தாக இருந்தாலும் சரி, எல்லா பித்அத்துக்களும் வழிகேடு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இல்லாமல் ஒரு இபாதத் செய்யப்படுமாக இருந்தால் அது பித்அத். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக நம்முடைய மக்களிடத்தில் ஒரு சிந்தனை இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வுக்காக தானே செய்கிறோம், நல்ல விஷயத்தை தானே செய்கிறோம். இந்த ஆர்கியூமெண்ட் தான் நிறைய பேர் பித்அத்துக்களில் போய் விழுவதற்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நல்லது தானே என்பது ஒரு காலமும் மார்க்கமாக ஆகாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு 3 பேர் வருகிறார்கள், 3 சஹாபாக்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. வந்து மனைவிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமல் செய்வாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை மனைவிமார் அவங்கள தெரிஞ்சதை பட்டியலிடுறாங்க. அப்போ இவங்க 3 பேரும் கேட்டுக்கொண்டிருந்துட்டு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், சுவர்க்கம் அவங்களுக்கு உறுதி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிறைய அமல் செய்ய வேண்டுமா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சுவர்க்கம் கன்ஃபர்ம்டாக இருக்கிறது. இப்படியான ஒருவர் நிறைய அமல் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. எனவே அவங்க செஞ்ச அமல் கொஞ்சம் தான். கஅன்னஹும் தகால்லூஹா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அமல்கள் கொஞ்சமாகத்தான் இருந்தது. நாம் தான் நிறைய அமல் செய்ய வேண்டும், நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, நிறைய அமல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்துட்டு ஒருவர் சொல்கிறார், இதற்கு பிறகு நான் இரவில் தூங்கப் போவதில்லை, இரவைக்கெல்லாம் நான் தொழப்போகிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது மனிதர் சொல்கிறார், நான் இதற்கு பிறகு பகலில் சாப்பிட போவதில்லை, பகலெல்லாம் நோன்பு பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். மூன்றாவது மனிதர் சொல்கிறார், நான் முழுக்க முழுக்க அல்லாஹ்வோடு வாழப் போகிறேன், அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கப் போகிறேன், எனவே நான் திருமணம் முடித்து அதில் பிஸியாக விரும்பவில்லை, நான் அல்லாஹுக்காக திருமணம் முடிக்காமல் இருக்கப் போகிறேன் என்று. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய சமுதாயத்தில் சும்மா ஜென்ரலாக நம்ம பார்த்தால் நம்முடைய சமுதாயத்தில் ஒருவர் இருக்கிறார், இரவைக்கெல்லாம் நின்று வணங்குவார் என்று கேள்விப்படுகிறோம். என்ன நடக்கும்? அவரை எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள், அந்த மனிதர் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர், அவுலியாவா ஆக்கிடுவாங்க. அவருடைய வீட்டில் மிகப்பெரிய கியூ நிற்கும், பிள்ளைக்கு ஓதி பாருங்க அல்லது இப்போ எங்களுக்கு துவா செய்யுங்க பரக்கத் பெறதுக்காக வேண்டி மிகப்பெரிய கூட்டம். நல்ல விஷயம். இரவெல்லாம் நின்று வணங்குவது என்பது பாவமான விஷயமா? விபச்சாரம் செய்வதா, அது திருடுவதா, மியூசிக்கல் ஷோவா? இபாதத் செய்கிறார், நல்லது. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க, இவங்க 3 பேரும் போயிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததும் மனைவி
இந்த மெசேஜை சொல்கிறாங்க. இப்படி 3 பேர் வந்தாங்க, யார சொல்லலாம், உங்களுடைய அமல்களை பற்றி கேட்டாங்க. கேட்டோன்னா இப்படி சொன்னேன், வெளியே போய் நின்று 3 பேர் மஷூரா பண்ணினாங்க. இப்படி மஷூரா பண்ணாங்கன்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காரல, பள்ளிக்கு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து ஊரை கூட்டுகிறார்கள். சின்ன விஷயம் இல்லை. பிறகு லேட்டாக தொழுகைக்கு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இந்த மெசேஜை சொல்லுவோம் அல்லது பிறகு சொல்லலாம் என்று லேட் பண்ற அளவுக்கு கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்க்கல. சீரியஸான ஒரு விஷயமாக பார்த்தார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து எல்லோரையும் அழைக்கிறார்கள். வந்து அவர்கள் முன்னால் எழுந்து நின்று சொன்னார்கள், அமா இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடியவன் நான் இரவிலே தூங்குகிறேன், தொழுகிறேன், பகலிலே நோன்பிருக்கிறேன், நோன்பில்லாமலும் இருக்கிறேன், நான் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணித்து வாழுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை தான் நமக்கு ஈடற்றத்தை தரக்கூடியது. இப்போ நாம் செய்யக்கூடிய அமல் இவ்வளோ காலம் செஞ்சுட்டு வாரம், சின்ன பருவத்திலிருந்து அந்த அமலை செஞ்சு கொண்டு வாரம். ஆனால் கேள்விப்படுறோம் இதுக்கு ஆதாரம் இல்லை என்று தேடி பார்க்கிறோம், ஆதாரம் கிடைக்கல, விட்டுறோம். நாங்கள் இவ்வளோ காலம் செய்து வந்ததை விட மாட்டோம் அப்படின்னா ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும். உதாரணமாக இப்போ நம்ம இருக்கக்கூடிய மாதம் ரஜப் மாதம், இப்போ ரஜப் 16 நினைக்கிறேன். இப்போ ரஜப் மாதம் 27 வந்துட்டால் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் நம்முடைய சமுதாயத்தில். என்னது? மேராஜ் நோட்பாங்க, அன்றைக்கு ரொட்டி சுட்டி கொடுப்பாங்க. சில ஊர்களில் சில ஸ்பெஷல் தொழுகைகள், சலாத்துர் ரகாயிப் என்ற தொழுகைகள் தொழுவாங்க. சில ரஜபில் உம்ராவுக்கு போவாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? நல்லது. ரஜப் மாதம் அவர்கள் ஒரு இரவை முழுக்க விழித்திருந்து பயான் பண்ணுறது, துவா கேட்கறது, இஸ்திக்ஃபார் செய்கிறது, இப்படியான வணக்கங்களில் அந்த இரவை கழிப்பார்கள். பிறகு உணவு சமைத்து கொடுப்பார்கள், காலையில் நோன்பிருப்பார்கள். இப்படியாக நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள். கேட்டால் நல்ல விஷயம்தானே என்று சொல்லுவாங்க. இந்த நல்ல விஷயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி என்ன? இது ஒரு இபாதத்தாக இருந்திருந்தால், இது ஒரு இபாதா மஹ்தாவாக இருக்கக்கூடிய இந்த அம்சம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்திருந்தால் முதலில் நோன்பு நோற்றவர்களாக யார் இருப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இரவை முதலில் உயிர்ப்பித்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய ஹிக்மத்தால் மிஅராஜ் எப்போது நடந்தது என்ற வரலாற்றை மறைத்து விட்டார். இன்றைக்கு யாருக்கும் வரலாற்றாசிரியர்கள் யாருமே கன்ஃபார்மாக இந்த தினத்தில் தான் மிஅராஜ் நடந்தது என்று சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். எந்த ஒரு வரலாற்று குறிப்பிலும் அடித்து உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் செய்யக்கூடியதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்மாதிரி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அமல் பித்அத்தாக கருதப்படும், அது அவரிடமே திருப்பி அனுப்பப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துக்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலை நமக்கு இருக்க வேண்டும். அதற்காக நம்ம நிறைய துஆ செய்ய வேண்டும். 2 நபிமார் காபா கட்டுதல் என்ற ஒரு மகத்தான இபாதத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எங்களுடைய இந்த முயற்சியை கபூல் செய்வாயாக என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சஹாபாக்கள் அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கவலைப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கவலையும் பயமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பதாக இருந்தால் அந்த இபாதத் இஹ்லாஸை கொண்டதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். இந்த 2ஐயும் பேணியதாக அந்த இபாதத் இருந்தால் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். பிரேக் என்ன கொடுக்குறீங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இபாதத் என்றால் என்ன? இபாதத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இபாதத்துக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான நிபந்தனைகள் என்ன என்பதை முதல் அமர்வில் நாம் பார்த்தோம்.
இந்த அமர்விலே இபாதத்தினுடைய மிக முக்கியமான 3 அடிப்படைகளையும் அதனோடு தொடர்பான இன்னும் சில அம்சங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். உசூலுல் இபாதா என்று இபாதத்தினுடைய அடிப்படைகளாக 3 அம்சங்களை உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த 3ம் இபாதத்தில் இருக்க வேண்டும். அந்த 3 அம்சங்களும் இல்லாமல் செய்யப்படக்கூடிய இபாதத் பூரணமான இபாதத்தாக அமைய மாட்டாது. அந்த 3ம் ஒன்று அல் மஹப்பா நேசம், இரண்டாவது அல் ஹவுஃப் பயம், மூன்றாவதாக அர் ரஜா ஆதரவு. இந்த 3ம் நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் உள்ளடங்கி இருக்க வேண்டும். சலஃபுகள் சொல்லுவார்கள், மன் அபதல்லாஹ பில் ஹுப்பி வஹ்தஹு ஃபஹுவ ஜிந்தீக். யாரொருவன் வெறும் மஹப்பத்தை மாத்திரம் வைத்து இபாதத் செய்கிறானோ அவன் ஜிந்திக் ஆவான். ஜிந்திக்குன்னா வழிகேடன். வமன் அபதஹு பில் ஹௌஃபி வஹ்தஹு ஃபஹுவ ஹரூரி. பயத்தில் மாத்திரம் யார் இபாதத் செய்கிறானோ அவன் ஹரூரி. ஹரூரி என்று சொன்னால் ஹாரிஜி, ஹவாரிஜ் இதை சேர்ந்தவன். மூன்றாவதாக வமன் அபதஹு பிர் ரஜாஇ வஹ்தஹு. ஆதரவை மாத்திரம் அடிப்படையாக வைத்து அமல் செய்தால் ஃபஹுவ முர்ஜிஉன். அவன் முர்ஜி என்ற அமைப்பை சேர்ந்தவன். முர்ஜி என்று சொன்னால் ஈமான் வேறு அமல் வேறு என்று பிரிக்கக்கூடிய கூட்டம். வமன் அபதஹு பில் ஹுப்பி வல் ஹௌஃபி வர் ரஜா. யார் ஹுப், ஹவுஃப், ரஜா ஆகிய 3ஐயும் உள்ளடக்கியதாக இபாதத் செய்கிறாரோ ஃபஹுவ முஃமின். அவர்தான் முஃமின் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மஜ்மு ஃபத்தாவா என்ற நூலில் கொண்டு வருகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையில் இன்றைக்கு இபாதத் என்பது ஒரு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கிறது. தொழுகை என்றாலும் சும்மா ஃபோர்ஸ் பண்ணி சிரமப்பட்டு தான் நம்ம வரோம். நீண்ட நேரம் தொழுவது என்பது பெரிய ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவது என்பது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு சினிமா பார்ப்பதாக இருந்தால், அல்லது ஒரு ட்ராமா பார்ப்பதாக இருந்தால், அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏதாவது ஒன்றுக்கு டைம் ஒதுக்குவதாக இருந்தால் தாராளமாக ஒதுக்க முடிகிறது. இபாதத்திற்கு டைம் ஒதுக்குவது என்பது கஷ்டமாக இருக்கிறது. சிலர் ஹஜ்ஜிக்கு போய் சிரமப்படுறாங்க. இவ்வளவு தூரமாக கிட்டத்தட்ட தவாஃபை சாயை பொறுத்தவரையில் அந்த 7 தரம் போய் வருவது என்பது கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர். இப்போ நடந்து போகும்போது சிலருக்கு போர் அடிக்குது. இவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமா என்று முடித்தவுடன் பெருமூச்சு விடுகிறார்கள், முடிந்து விட்டது என்று. ஒரு இபாதத்திலிருந்து வெளியேறுவது ஒரு மூமினுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் முடிந்து விட்டது என்று பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இபாதத்து நமக்கு இன்றைக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த 3 அடிப்படைகள் நம்முடைய இபாதத்தில் இல்லை. இந்த 3 அடிப்படைகளும் இபாதத்தில் இருக்குமாக இருந்தால் இபாதத்திற்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது. அந்த டேஸ்ட்டை நாம் உணர முடியும். இப்போ சினிமாவில் ஒரு டேஸ்ட்டை கண்டதுனால தான் 3-4 மணித்தியாலங்கள் ஒரே இருப்பில் இருந்து அதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு டேஸ்ட் இருக்கிறது. சில நேரங்களில் சில நாவல்களில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த நாவலை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறோம். அது ஒரு 200 பேஜ் 500 பேஜ், சில நேரங்களில் வால்யூம் கணக்கில் உள்ளதாக கூட இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், இப்போ தமிழில் பார்க்குறவங்க கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நான் பார்த்து முடித்தேன், கல்கி பார்த்து முடித்தேன், இப்படி பெருமையாக சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர் லிட்ரேச்சர்களை நான் இத்தனை பார்த்து முடிச்சிருக்கிறேன். அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. அந்த டேஸ்ட் குர்ஆனில் வந்தால் நிச்சயமாக குர்ஆன் ஓத விட்டாது. அதே போன்று தொழுகையில் அந்த டேஸ்ட் வந்துட்டால் தொழ வேண்டும் போல இருக்கும். சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் தொழுது கொண்டே இருக்கோம், நம்ம ஏற்கனவே பார்த்த ஹதீஸ். அவங்க தொடர்ந்து அமல் செய்ய விரும்பினாங்க. அதே போன்று நோன்பு நோக்கிறதுக்கு சில சஹாபாக்கள் வந்து டெய்லி நோன்பு நோக்கிறது பெர்மிஷன் கேட்டாங்க. அப்துல்லா பின் அம்ரு பின் லாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெர்மிஷன் கொடுக்கவில்லை. ஏன்னா அதில் டேஸ்ட் இருந்தது அவர்களுக்கு. அந்த டேஸ்ட் இபாதத்தில் நமக்கு இல்லை. உண்மையாக பெரிய ஒரு மன திருப்தியோடு தொழுதுட்டு போகிறோமாண்டா கிடையாது. வருகிறோம், பயம் அறைக்கும் நமக்கு. தொழாவிட்டால் நரகம் கிடைக்கும் என்ற பயம். அப்போ ஹவுஃபை மாத்திரம் அடிப்படையாக கொண்ட வணக்கமாக நம்முடைய வணக்கம் இருக்கிறது. அப்போ இந்த 3ம் அந்த இபாதத்தில் இருக்க வேண்டும். மஹப்பத், ஹவுஃப்,
ரஜா. மஹப்பத் என்றால் நேசம், ஹவுஃப் என்றால் பயம், ரஜா என்றால் ஆதரவு. நேசம் என்றால் என்ன நேசம்? வணக்கத்தை யாருக்கு செய்கிறோமோ அவனை நேசித்த நிலையில் வணக்கம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை நேசித்தவர்களாக வணக்கத்தில் நுழைய வேண்டும். அல்லாஹ்வை நேசித்தால் அந்த வணக்கத்திலும் நேசம் வரும். அல்லாஹ்வை நேசித்துவமாக இருந்தால் அந்த வணக்கத்திலும் நமக்கு நேசம் வரும். ஒரு மனைவியை நேசிக்கக்கூடிய கணவன் மனைவியை உண்மையிலேயே அதிகமாக நேசிக்கிறான் என்றால் அந்த பெண் இந்த ஊரில் இருந்தால் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அந்த வழியிலும் நேசம் வரும். டெலிஃபோன் பண்ண வேண்டும், ஸ்கைப்பில் பேச வேண்டும் என்ற அந்த உணர்வு அவரிடத்திலே வரும். இப்போ அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும். அந்த நேசத்தோடு தான் இபாதத் செய்ய வேண்டும். இப்போ சூரத்துல் தௌபா 24வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி, 8 விஷயங்களை அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் சொல்கிறான். பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், கணவன் அல்லது மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வியாபாரம், வீடு. இந்த 8ஐயும் விட அதிகமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஜிஹாதும் நேசத்திற்குரியதாக நம்முடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு மனிதனை பார்த்தாலும், இப்போ சிலர் இங்கே பேச்சுலர்ஸாக இருப்பாங்க. எதற்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வீடு, நான் பிள்ளைகளுக்காக வீடு கட்ட வேண்டும், என்னுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணணும், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இந்த 8இல் ஏதாவது ஒன்றுக்காகத்தான் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வான். 8க்காகவும் வாழ்வான், அல்லது 8இல் ஏதாவது ஒன்று அவனுடைய நோக்கமாக இருக்கும். இந்த 8ஐயும் விட அதிகமாக அல்லாஹ் நம்முடைய நேசத்திற்குரியவனாக மாற வேண்டும். இப்போ அல்லாஹ் அந்த நேசத்திற்குரியவனாக மாறினால் அல்லாஹோடு ஏற்படுத்துகின்ற அந்த தொடர்பும் நமக்கு விருப்பத்திற்குரியதாக மாறும். இப்போ ஒரு மனிதரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். அவர் எந்த டைம் வந்தாலும் நம்ம தூக்கத்தை தியாகம் செஞ்சுட்டு அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காகவோ அல்லது அவர் வெல்கம் பண்ணுறதுக்காகவோ போவோம். இப்போ அல்லாஹு தஆலா நமக்கு நேசத்திற்குரியவன் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்றால் அல்லாஹை நேசிக்கிற மனிதர்கள் அந்த நேரத்தில் தூங்க மாட்டார்கள். அல்லாஹ் கீழ்வானத்திற்கு வந்து என்ன கேட்கிறான்? என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? என்னிடம் பாவ மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்போ உடனே இவர் எழுந்து உட்கார்ந்து, யா அல்லாஹ் எனக்கு இது வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய இந்த பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடியவராக மாறுவார். இப்போ அல்லாஹுடைய நேசம் உள்ளத்தில் வருவதற்கு என்ன செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக உலமாக்கள் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறை, அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடக்க வேண்டும், தடை செய்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் இஹ்லாஸ் முக்கியம். இஹ்லாஸை வரவழைத்த நிலையில் அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹ் தடை செய்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும். இப்போ அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் என்னை நெருங்கி வருவதில் எனக்கு மிக விருப்பமான வழிமுறை என்னவென்றால் நான் கடமையாக்கியவைகளை அவன் செய்வது. அப்போ அல்லாஹ் கடமையாக்கியவைகளை ஒரு அடியான் செய்யும் போது அல்லாஹ் அதை அதிகமாக விரும்புகிறான். ஒரு அடியான் நான் அவனுக்கு நஃபிலாக்கிய கடமை அல்லாமல் கொடுத்திருக்கக்கூடிய வணக்கங்களை செய்வதன் மூலம் என்னை நெருங்கி வந்தால் அவனை நான் விரும்ப ஆரம்பிக்கிறேன். ஒரு அடியான் நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலம் என்னை நெருங்க அவன் ஆரம்பித்தால் அவனை நான் விரும்ப ஆரம்பிக்கிறேன். அவனை நான் விரும்பினால் அவன் பிடிக்கிற கையாக நான் மாறுகிறேன், அவன் நடக்கிற காலாக மாறுகிறேன், அவன் பார்க்கிற கண்ணாக மாறுகிறேன், கேட்கிற காதாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன மீனிங் இது? இது அத்வைதம் சொல்லவில்லை. பிடிக்கிற கையாக என்றால் அடியானும் அல்லாஹும் ஒன்றாகிவிட்டான் என்பதல்ல. வேறொரு ஹதீஸின் மூலம் இவன் அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் பிடிப்பான், நடப்பான், கேட்பான், பார்ப்பான் என்று வருகிறது. இப்போ அல்லாஹுடைய உதவி நேரடியாக எனக்கு இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹுடைய நேசம் என்பதுதான் இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறார்கள் என்னென்னால், நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதை விட மிக முக்கியமானது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா என்பது. அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு கிடைத்து விட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதைவிட பெரும் பாக்கியம் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் அதை மறைத்து வைக்க மாட்டான்.
உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகிறான், ஜிப்ரீலே, பூமியிலே இருக்கக்கூடிய இன்ன அடியானை நான் நேசிக்கிறேன் என்று தன்னுடைய நேசத்தை அல்லாஹு தஆலா ஜிப்ரீலிடம் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி என்ன சொல்கிறான் என்றால், நீங்களும் ஜிப்ரீலே நீயும் அந்த அடியானை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடியானை நேசிக்கிறார்கள். அவர்கள் அந்த நேசத்தை தன்னோடு மறைத்து வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் மலக்குகள் மத்தியிலே தோன்றி சொல்கிறார்கள், மலக்குகளே, அல்லாஹு தஆலா இன்ன அடியானை நேசிக்கிறான், நானும் அவரை நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். மலக்குகள் எல்லோரும் நேசிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். மலக்குகள் எல்லோரும் நேசித்தால் அவனுக்கு இந்த பூமியில் கபூலியத் ஏற்படுத்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது என்ன அர்த்தம் என்றால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நல்ல மக்கள் எல்லோரும் அவனை நேசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு நாம் அல்லாஹ் கடமையாக்கிய வணக்கங்களையும் அல்லாஹ் நஃபிலாக்கிய வணக்கங்களையும் அதிகமாக செய்ய வேண்டும். அப்படி நம்ம அதில் ஈடுபடும் போது அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கும். மூன்றாவது வழிமுறை என்னென்றால், அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை நாம் சரியான முறையில், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அதனுடைய சரியான வடிவில் புரிந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களையும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளையும் நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டோமாக இருந்தால் அல்லாஹ்வில் நமக்கு நேசம் வரும். உதாரணமாக அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், இந்த இரண்டு பெயர்களை மாத்திரம் நம்ம சற்று விரிவாக சிந்திப்போமாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நிச்சயமாக ஒரு அடியானுக்கு நேசம் வரும். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வ ரஹ்மதி கலபத் கதபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று சொல்கிறார். ரஹ்மத் என்றால் நிறைய பேர் அருள் என்று மொழிபெயர்ப்பார்கள், அது தப்பு. ரஹ்மத் என்றால் அன்பு, கருணை. என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அன்பு, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. உண்மையிலே அல்லாஹ் கோபப்படுவதாக இருந்தால் இந்த பூமியில யாரும் மிஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராக்டிக்கலாக உதாரணம் காட்டுகிறார்கள். ஒரு நாள் ஒரு பயணக்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயணக்கூட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தொலைத்து விட்டு தேடுகிறார். கடும் டென்ஷன்ல அந்த பெண் குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறார். இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். பிறகு அந்த கூட்டத்துக்குள்ள அந்த குழந்தையை கண்டுபிடித்து அந்த குழந்தையை எடுத்து முத்தமிட்டு பால் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், இந்த பெண் இந்த பால் கொடுக்கக்கூடிய இந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் போடுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையை காணவில்லை என்பதற்காக அந்த தாய் பட்ட அவஸ்தையை நாம் எல்லோரும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான இந்த தாய் பிள்ளையை தூக்கி நெருப்பில் போடுவாரா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்ணை விட பன்மடங்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிறான். பாவம் செய்தவன் அல்லாஹ்விடம் போய் அழுது தௌபா செய்கிறான். அப்படி தௌபா செய்யும் போது அல்லாஹு தஆலா மலக்குகளை அழைத்து காட்டுகிறான், பாருங்கள், என்னுடைய இந்த அடியான் என்னை புரிந்து கொண்டிருக்கிறான், நான் கஃபூர் கஃபார் என்பதை புரிந்து என்னிடம் வந்திருக்கிறான், எனவே நான் அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். மீண்டும் அந்த அடியான் போகிறான், போய் இன்னும் ஒரு பாவத்தை செய்கிறான். திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் வருகிறான், வந்து அழுது பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹு தஆலா மீண்டும் மலக்குகளை அழைத்து, பாருங்கள், என்னை அவன் புரிந்து கொண்டதனால் தான் என்னிடம் வந்திருக்கிறான், எனவே நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். மீண்டும் இந்த மனிதன் போகிறான், மீண்டும் தப்பு செய்கிறான், மீண்டும் வந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறான். அப்படி தௌபா செய்யும் போது அல்லாஹு தஆலா மலக்குகளை அழைத்து காண்பிக்கிறான், இப்படி அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதை முனாஃபிக்குகள் எப்படி பார்ப்பாங்கண்டா, நல்ல சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி கொள்ளலாம், நம்ம கடைசி வரைக்கும் பாவம் செய்கிறது தௌபா செய்கிறது, இப்படி தான் முனாஃபிக் பார்ப்பான். ஒரு மூமின் எப்படி பார்ப்பான் என்றால், அல்லாஹு தஆலா இவ்வளவு கருணை உள்ளவனா, இவ்வளவு அன்புள்ளவனா, இவ்வளவு இரக்கம் உள்ளவனா என்று பார்த்து அல்லாஹ்வின் மீது அதிகமாக அன்பு வைக்கக்கூடியவனாக அவன் மாறுவான். இப்படி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிஃபத்தையும் நம்ம சரியாக புரிந்து கொண்டால் அல்லாஹ்வின் மீது அன்பும் கருணையும்
அல்லாஹுடைய அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆசை நம்மிடத்தில் வந்து அல்லாஹின் மீது மஹப்பத் அதிகரிக்கும். அடுத்ததாக அல்லாஹுடைய அருட்கொடைகளை நினைவு கூறுவது. அல்லாஹு தஆலா அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறார். குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறார். உண்மையிலே அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் ஏராளம். 14 ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்தினுடைய பெருமதியை நீ புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உனக்கு கீழே உள்ளவனை பார் என்றார், உனக்கு மேல் உள்ளவனை பார்க்காத. இன்றைக்கு நம்முடைய நாடுகளில் எல்லா இடங்களிலும் நிறைய ஹேண்டிகேப்ஸுகள் வளர்க்கக்கூடிய ஸ்கூல்கள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கிறார்கள், போய் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல்களில் போய் பார்க்குறோம். எத்தனை சோதனைகள்! இதை விட அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய ரிஸ்க்குடைய விஷயத்தில் நீங்கள் போய் பார்த்தால், ஒரு முறை ஷேக் உமர் ஷரீஃப் அவர்கள் சொன்னார்கள், யூபி பிரதேசத்தில் அவர் ஒரு ஊருக்கு சென்றிருந்தாராம். அந்த நேரத்தில் அங்கே அந்த எருமை மாடுகள் போடக்கூடிய சாணம் இருக்கிறது, அதை மக்கள் எடுத்துக்கொண்டு வீட்டை போய் காய வைக்கிறாங்க. இவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு கேட்ட நேரத்தில் அந்த மக்கள் அதை காய வைத்து பிறகு அதை அரிதட்டில் வைத்து அரிக்கிறார்கள். அப்படி அரிக்கும்போது அதன் உள்ளே இருந்து அந்த அரிசி போன்ற சில பொருட்கள் கீழே விழுகின்றன. அதை அவர்கள் சேர்த்து அதை சமைத்து சாப்பிடுகிறார்கள். நான் திரும்பவும் கேட்டேன், ஷேக் இது உண்மையா அல்லது நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்களா? இல்லை, உண்மை என்றார். அல்லாஹுக்கு நம்ம எவ்வளோ சுக்ரு செய்வோம். நமக்கு சோமாலியா எல்லாரும் டிவியில் பார்க்கத்தானே செய்கிறோம். திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த வறட்சி, தொடர்ச்சியாக பிரச்சனை, அந்த கடும் வறட்சி வார காலங்களில் தன்சானியா போன்ற நாடுகளுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகும்போது இடையில வீதியில் கிடந்து மௌத்தாகக்கூடிய நிலையை அந்த தொண்டு நிறுவனங்கள் நமக்கு சொல்லுது. அவங்க உதவி செய்கிறதுக்கு போனால் வீதி ஓரங்களில் வயோதிபர்கள் எல்லாம் செத்து போய் கிடக்கிறாங்க, மௌத்தாகி கிடக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள். அந்த நாட்டில் வாழக்கூடிய நான் நினைக்கிறேன் 90க்கும் மேற்பட்ட வீதத்தினர் முஸ்லீம்கள். இப்போ அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அவர்களுடைய குழந்தைகளை பார்க்குறோம், தாய்மாரை பார்க்குறோம். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு தாய் இடத்துல பால் சுரக்கிறது இல்லை, குழந்தைகளுக்கு உணவில்லை. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நிஅமத்தை தந்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கும்போது அல்லாஹின் மீது மஹப்பத் வரும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகள் எதுவுமே நிஅமத் என்பது இருக்கும்போது புரிவதில்லை, அது அந்த நிஅமத் போகும்போது தான் அது நிஅமத் என்பது புரிகிறது. ஒரு அப்பாசியர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சில வரலாற்று நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சம்பவம் சஹீஹ் லைஃபான்னு நம்ம ஆய்வு செய்வதை விட அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி மக்களுக்கு பிரயோசனமானது. அதாவது அப்பாசியர்களுடைய இறுதி காலத்திலே நிறைய சிறிய அரசுகள், சிற்றரசுகள் தோன்றின. அப்படியான ஒரு சிற்றரசன் ஒரு நாள் கடுமையான நோய்க்கு உள்ளாகிறான். என்ன நோய்னு கேட்டால் அவனுக்கு யூரின் போகல. அப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு பயனளிக்கல, யூரின் போகவே இல்லை பல நாட்களாக. இப்போ நிறைய மருத்துவர்களை தேடுறாங்க. ஒரு பிரதேசத்தில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை கொண்டு வராங்க. அவர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், அல்லாஹ்வுடைய உதவியால் இவரை குணப்படுத்தலாம்னு சொன்னார். எல்லோருடைய முகத்திலும் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்போ குணமாக்க போகிறாருங்க எல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் இவரை குணப்படுத்தினால் என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அதற்கு கைமாறாக நீங்கள் என்ன தருவீர்கள்? இப்போ மன்னர் மாறிட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திமிர் அடிப்படையில் சொன்னார்கள், நீங்கள் விரும்பியதை கேள் தருகிறேன் என்று. அப்போ மருத்துவர் சொன்னார், உன்னுடைய நாட்டை தர வேண்டும் என்று சொன்னார். அப்போ மன்னர் சிரித்து கொண்டு சொன்னார், ஜோக் அடிக்காமல் இது சீரியஸான டைம், என்ன வேணும் என்று கேளுங்க. மருத்துவர் சொன்னார், நானும் சீரியஸாக தான் பேசுகிறேன், நீங்கள் உங்களுடைய நாட்டை தருவதாக இருந்தால் நான் உங்களை குணப்படுத்துவேன் அல்லாஹ்வுடைய உதவியால். அப்போ அங்கிருந்தவர்களுக்கு கோபம் வருகிறது, மன்னரோடு விளையாடுகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. நான் விளையாடவில்லை, சீரியஸாக கேட்கிறேன். நான் அடிக்க வந்தாங்க, நீங்கள் அடித்து என்னை கொலை செய்வதாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கொல்லப்பட்டால் உங்களுடைய மன்னரும் சாக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், எனவே முடிவெடுங்கள் என்று சொல்லி அவர் போகும்போது மன்னர் கூப்பிட்டு சொல்றார், நாட்டை தருகிறேன் என்று. அப்போ மன்னர் சொல்கிறார், இந்த வைத்தியர் சொல்கிறார், நாட்டை தருகிறேன் என்று வேர்பலா சொல்லி சரி வராது, நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது பிறகு என்ன போட்டு தள்ளுவீங்க. எனவே
இந்த நாடு எனக்கு சொந்தமாகும் என்பதை நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும். அப்போ உடனடியாக சட்டப்படி பத்திரம் எழுதப்படுகிறது. பத்திரத்தை வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறார், மன்னர் இப்போது சிறுநீர் கழிப்பார். அவர் கழிக்கிற முதலாவது சிறுநீரை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து தர வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ட்ரீட்மெண்ட் நடந்து இப்போ மன்னர் சிறுநீர் கழிக்க போகிறார். பாத்திரம் கொண்டு கொடுக்குறாங்க. அதில் கழிச்சிட்டு கொண்டு வந்து மருத்துவரிடம் வைத்தியரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ எல்லோருக்குமே ஒரு சஸ்பென்ஸ், என்ன நடக்க போகுது. மன்னர் பெரிய திருப்தியோடு வந்து உட்கார்றார். உட்கார்ந்தவருக்கு முன்னால் மருத்துவர் அந்த சிறுநீர் பாத்திரத்தை அப்படி தூக்கி காட்டி, உன்னுடைய நாடு இந்த பாத்திரத்தில் இருக்கிற சிறுநீருக்கு சமமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அப்போ மன்னருக்கு அழுகை வருகிறது. நம்ம இன்னமும் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த சிறுநீர் இந்த நாடு ரெண்டும் ஒன்று அல்லது அதை விட கேவலமானது தான் இது என்பதை அவர் சொல்லி அழும்போது இவர் யதார்த்தத்தை புரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொண்ட மருத்துவர் பத்திரத்தை கிழித்தெறிந்துவிட்டு போனார் என்று அந்த கதையிலே எழுதியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நமக்கு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிறோம். இது அல்லாஹ் அந்த பெரிய ஒரு நியமத் என்பது நமக்கு புரியுதில்லை. எப்போ நம்முடைய ஹெல்த் பாதிக்கப்படுகிறதோ அப்போது தான் புரிகிறது இவ்வளோ ஒரு நியமத்தை நாம் சும்மா அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. கஷ்டப்படுற மக்களை போய் பாருங்க, ஹேண்டிகேப் ஸ்கூலில் அந்த ஷெல்டர் ஹவுஸ்களில் போய் பார்த்தால் மூளை வளர்ச்சி இல்லாத, காது கேட்காத, கண் தெரியாத, கால் வளம் இல்லாத, கை வளம் இல்லாத எத்தனை பிள்ளைகள். அல்லாஹ் நம்மட பிள்ளை அப்படி ஆக்கியிருந்தால், நம்மை அல்லாஹ் அப்படி ஆக்கியிருந்தால் என்று ஒருவன் என்று யோசித்தவுடன் அவனுக்கு அல்லாஹின் மீது நேசம் வரும். அப்போ அந்த மஹப்பத்தை நம்மிடத்தில் வர வைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு வழியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படி செய்தால் அல்லாஹின் மீது நமக்கு மஹப்பத் வரும். அப்போ அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது, அல்லாஹ் தடை செய்தவைகளை தவிர்த்து கொள்வது, நஃபிலான வணக்கங்களில் அதிகமான ஈடுபாட்டை காட்டுவது, அல்லாஹுடைய அஸ்மா சிபாத்துகளை படிப்பது, சிந்திப்பது, அதே போன்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை நாம் நினைத்து பார்ப்பது. இப்படி செய்யும் போது அல்லாஹின் மீது நமக்கு மஹப்பத் வரும். இரண்டாவது அடிப்படை, அல்லாஹ்வை மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும். அந்த இபாதத்தை எதற்காக செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நாம் என்ன செய்யப்படுறோம் என்றால், அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும். நான் என்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிற என்னுடைய அல்லாஹ்வை நான் தொழ வேண்டும். அந்த அல்லாஹுக்காக வேண்டி நான் என்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு ரெடி என்று அந்த மஹப்பத்தில் வெளிப்பட வேண்டும். இரண்டாவது என்ன மனதில் வர வேண்டும் என்றால், நான் தொழாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான். நான் ஜக்காத்து கொடுக்காவிட்டால் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நரகத்தில் போட்டு பொசுக்கி சூடாக்கி மஹ்ஷரிலே தண்டனை தர ஆரம்பிப்பான். இப்போ தண்டனை எல்லாம் எங்க நமக்கு? நரகத்தில் தான் தண்டனை. ஆனால் மஹ்ஷரில் தண்டனை வழங்கப்படுகிற ஒரு குற்றமாக இருந்தால் அது ஜக்காத்து கொடுக்காத குற்றம் தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குர்ஆனிலும் வருகிறது, அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்த்து சொல்கிறார்கள். ஏனென்றால் ஜக்காத்து கொடுக்காமல் சேமித்து வைத்த தங்கங்களையும் வெள்ளிகளையும் அப்படியே நரகத்தில் போட்டு பொசுக்கி சூடாக்கி அவர்களுடைய விலா, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அதனால் சுடப்படும் என்று மஹ்ஷரில் இது நடக்கும். இந்த பயம் வர வேண்டும். ஜக்காத் எதற்காக கொடுக்க வேண்டும்? என்னுடைய ரப் எனக்கு நிறைய தந்திருக்கிறான், நான் அவனை நேசிக்கிறேன். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் கொடுக்காமல் எனக்கு தந்திருக்கிறான், எனவே அந்த அல்லாஹுக்காக கொடுக்கிறேன் என்ற அந்த மஹப்பத்தும், அதே நேரத்தில் நான் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் என்னுடைய இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹு தஆலா பொசுக்கி எனக்கு சூடு போடுவான் என்ற அந்த பயமும் இருக்க வேண்டும். இந்த அல்லாஹுடைய பயம் நம்மிடம் வருவது என்பது நம்முடைய அகீதாவோடு தொடர்பான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்து ஆல இம்ரான் 175வது வசனத்தில் ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள், அல்லாஹ்வை மாத்திரமே பயப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போன்று சூரத்துல் மாஇதா 44வது வசனத்தில் ஃபலா தக்ஷவுன் நாஸ வக்ஷவுனி, மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், என்னை நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்கிறார். அதே போன்று சூரத்துல் பக்ரா 40வது வசனத்தில் வ இய்யாய ஃபர்ஹபூன், என்னை மாத்திரமே நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்போ அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பது நம்முடைய அகீதாவோடு தொடர்பான ஒரு விஷயம். அல்லாஹுடைய பயம் நம்மிடத்தில் வர வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றி சரியாக தெரிய வேண்டும்.
அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு இருந்தால் அல்லாஹ்வை பற்றிய பயம் வரும். இப்போ நான் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட 2 வகுப்புகளிலும் சொன்ன செய்தி என்னென்றால், போலீஸ்காரனுக்கு பயப்படுறோம், கோர்ட்ஸுக்கு பயப்படுறோம், கேமராவுக்கு பயப்படுறோம், ஆனால் அல்லாஹ்வுக்கு பயமில்லை. ஏன் அல்லாஹ்வுக்கு பயமில்லை? கேமரா நம்மை காட்டி கொடுக்கும் என்பது தெரியும், போலீஸ்காரன் பிடிப்பான் என்று தெரியும், சட்டம் நம்மை கைது செய்யும் என்று தெரியும், அங்கே இருக்கிற தண்டனை நமக்கு தெரியும். எனவே இதை தெரிந்ததனால் அதில் பயம் வருகிறது. அல்லாஹ்வை பற்றி தெரியாது, பயமில்லை. அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவன் சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் தப்பு செய்தாலும் பிறகு அவனால் தூங்க முடியாது. மனிதன் என்ற அடிப்படையில் தப்பு செய்வான், ஆனால் தப்பு செய்தது யாருக்கு? நம்ம அல்லாஹுக்கு. மாறு செய்தது அல்லாஹுக்கு என்பது அவனுக்கு தெரிய அவனுடைய உள்ளம் உறுத்தும். அப்போ அவனால் தூங்க முடியாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு முஃமின் தப்பு செய்யும் போது அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒருவன் ஒரு இடத்திலே பிடித்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய தலைக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல் எனி டைம் கீழே விழலாம். அப்படியான கண்டிஷனில் தான் கல் இருக்கிறது. இப்போ அந்த கல்லை விழுந்தா எந்த இடத்துல விழுமோ அந்த இடத்தில் இவன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். இப்போ இவன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ சிம்பிளாக நம்ம இப்போ உதாரணம் சொல்லுவதா இருந்தால், இப்னு அப்பாஸ் இந்த இப்னு மஸ்ஊத் எல்லாம் இப்போ இருந்தால் சொல்லிடுவாங்க, ஒரு ரூமில் ஒருவனை போட்டு அதுக்குள்ள ஒரு பாம்பு வச்சிருக்கு, டைம் பாம்பு. இப்போ அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? இதே போன்றுதான் ஒரு முஃமின் பாவம் செய்தால் அவனுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு முனாஃபிக் பாவம் செய்தால் அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் என்றால், ஒருவனுடைய மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்து விட்டு செல்வதை போன்று இருக்கும். மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்தால் அதை பெருசாக யாராவது அலட்டி கொள்வார்களா? நான் இப்போ பேசிட்டு இருக்கும் போதும் மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்தா தட்டிட்டு பேசிட்டு இருப்பார். இதுக்காக வேண்டி மூக்கில் ஈ வந்து உட்காந்துட்டு கன் எடுத்துட்டு வாங்க, ஷூட் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு பொருள் எடுத்துட்டு வாங்க, அடிங்கலாம் சொல்ல மாட்டான். ஒரு முனாஃபிக் பாவங்களை அப்படித்தான் பார்ப்பான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ முஃமின்கிட்ட அந்த ஃபீலிங்ஸ் வருகிறது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்வை புரிந்திருக்கிறான். அதனால தான் காப் இப்னு மாலிக் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அவர்கிட்ட, இவர் மதுபானம் மருந்திருக்கிறாரா, இவருக்கு மூளை கோளாறா, இப்படி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அவர் தெளிவாக இருக்கிறார், யா ரசூலல்லாஹ், நம்ம விபச்சாரம் எங்களை சுத்தப்படுத்து. அதே போன்று காமிதியா என்கிற கோத்திரத்தை சேர்ந்த பெண்மதி வராங்க, யா ரசூலல்லாஹ், தஹிர்னி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் கிராஸ் கேள்விகள் கேட்க ஆரம்பித்த உடனே அந்த பெண் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், மாயிஸ் இப்னு மாலிக்கை திருப்பி அனுப்ப பார்த்தது போன்று என்னையும் நீங்கள் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்குறாங்க, உன்னுடைய வயிற்றில் குழந்தை வளர்கிறான். ஆம் என்று சொன்னால் குழந்தையை பெற்று விட்டுவான். குழந்தை பெறும் வரைக்கும் கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் அந்த பெண்மணி வீட்டில் போயிருந்தால் அந்த பெண்மணிக்கு டைம் போவதில்லை. பயம், அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும் என்ற அச்சம். எனவே என்ன செய்கிறாங்க என்றால், அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட குழந்தை கிடைச்ச உடனே நிஃபாஸோடு குழந்தையை தூக்கிட்டு வராங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை சொல்லாங்க, நீ 2 வருஷம் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். திரும்ப போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்துக்குள்ள மனம் மாறவில்லை, அவர்களுடைய தப்பியோட நினைக்கவில்லை, எந்த செக்யூரிட்டியும் போடல, இந்த அக்ரிமெண்ட்டும் எழுதலை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், சும்மா தான் ஃப்ரீயாக விட்டாங்க. அந்த பெண்மணி 2 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை பால்குடி மறந்ததும் கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வராங்க, யா ரசூலல்லாஹ், குழந்தை பால்குடி மறந்து விட்டது, சாப்பிடுகிறது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த அல்லாஹ்வை புரிந்து கொண்டால் அந்த பயம் வரும். இன்றைக்கு நாம் என்னென்னா பாவத்தை செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தின் நிலை இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பாவம் செய்கிறோம், நிறைய பெருமை அடிக்கிறோம். இப்போ வீட்டில் இருக்கிறது எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வட்டிலையும் வாங்கின பொருட்கள், அதில் பெருமை. வாங்கின கார் வந்து ஃபினான்ஸில் வாங்கின கார், அதில் பெருமை. வீடு எடுத்தால் வீடு வந்து பேங்கில் லோன் எடுத்து கட்டின வீடு, அதில் பெருமை. பாவத்தை செய்து விட்டு பெருமைப்படுகிறோம். மானுக்கு சீதனம் வாங்கிவிட்டு பெருமைப்படுகிறோம், மகளுக்கு சீதனம் கொடுத்து விட்டு பெருமைப்படுகிறோம். அப்போ பாவங்களை நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான காலத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்தோம். என்ன பிரச்சனை என்றால், நமக்கு அல்லாஹ்வை தெரியவில்லை. அதனால் தான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், மன் கான பில்லாஹி அஅரஃப் கான மின்ஹு அஹ்வஃப். யார் அல்லாஹ்வை அதிகமாக அறிந்து கொள்கிறாரோ அவர் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுவார்.
அல்லாஹ்வை பற்றிய அறிவு தெளிவாக இருந்தால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். சாதாரணமான பார்வை அல்ல அல்லாஹ்வுடைய பார்வை. நிலத்துக்கு கீழே இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப இருட்டுக்குள் இருந்தாலும் தெரியும், தனிமையில் இருந்தாலும் தெரியும். அல்லாஹ்வுடைய கேள்வி என்பது சாதாரணமான கேள்வி அல்ல. இன்றைக்கு 800-900 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் எல்லோரும் ஒரே நேரத்தில் யா அல்லாஹ் என்றால் இது முஹம்மதுடைய அழைப்பு, இது ஃபாத்திமாவுடைய அழைப்பு, இது ஹதீஜாவுடைய அழைப்பு, இது இப்ராஹிமுடைய அழைப்பு என்று ஒவ்வொருவராக பிரித்தறியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய கேள்வி புலன் பலமானது. அப்ப அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொண்டால் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவோம். எனவே அல்லாஹ்வை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றி நிறைய படிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்கிறவர்களுக்கு அல்லாஹ் தண்டனைகளை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும். சும்மா பயான்ல சொல்றது மட்டுமல்ல, உண்மையாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது என்பதை நம்ப வேண்டும். சாதாரணமான தண்டனை அல்ல. அல்லாஹ் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உன்னுடைய ரப்புடைய பிடி மிக கடுமையானது. அல்லாஹ்வுடைய தண்டனை வலா யுஅذிபு அஸாபஹு அஹத், அல்லாஹ்வை போன்று யாருமே தண்டிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. இதை ஈமான் கொள்ள வேண்டும். இப்ப நாம் ஒரு குற்றத்தை செய்கிறோம், இதற்கு இன்ன தண்டனை என்று தெரிந்தால் செய்ய நினைக்கிறோம், இன்ன தண்டனை என்று நினைத்தால் உடனே இல்லை வேண்டாம். இவ்வளவு ஒரு டென்ஷனான கட்டமாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து விடுகிறோம் என்று செய்தால் இதற்கு வரக்கூடிய விளைவு இது என்று. இப்போ அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற தண்டனை, நரகத்தில் ஆக குறைந்த வேதனை என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு நெருப்பாலான செருப்பு. இது ஹதீஸ், நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய ஒன்று. நெருப்பாலான அந்த செருப்பை அவனுக்கு அணிவித்தால் அவனுடைய மூளை கொதிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதுதான் குறைந்த மினிமம் தண்டனை நரகத்தில். இப்போ அல்லாஹ்வுடைய மேக்சிமம் தண்டனை எப்படி இருக்கும்? அப்ப இதை ஒரு மனிதன் ஈமான் கொள்ளும் போது அவனிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம் அதிகரிக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய பயம் அதிகரிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம் நம்மிடத்தில் வருவதற்காக வேண்டி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், நான் இப்படியே இருந்து மௌத்தானால், எனக்கு மௌத் திடீரென வந்து விட்டால் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அல்லாஹ்வை பற்றிய பயம் வரும். இப்போ மௌத் திடீர் மௌத்துகளை பார்க்குறோம். எப்போ, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மர்மை நாள் நெருங்கும் போது மௌத்துல் ஃபஜ்ஆ அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த திடீர் மரணங்கள் இன்றைக்கு ரியலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன பயம் வர வேண்டும் என்றால், நான் திடீரென மூத்தாகிவிட்டால் இப்போ அல்லாஹ்கிட்ட போய் நிற்க வேண்டும். எனவே என்னுடைய முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும் என்று அவன் எண்ணும் போது அல்லாஹ்வை பற்றிய பயம் அவனிடத்திலே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பயம் வந்த நிலையில் இபாதத்தை செய்ய வேண்டும். இப்போ முதலாவது அல்லாஹ்வுடைய மஹப்பத்தோடு இபாதத் செய்ய வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வை பற்றிய பயத்தோடு அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். மூன்றாவது அடிப்படை என்ன? அர்ரஜா, அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆதரவு இருக்க வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் 56வது வசனத்தில் சொல்றான், வத்ஊஹு ஹௌஃபன் வ தமஆ, அல்லாஹ்வை நீங்கள் ஹௌஃபோடும் தமஆவோடும் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஹௌஃப் இருக்க வேண்டும். அல்லாஹ் இடத்தில் ஏன் பிரார்த்திக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய பாத்திஷ் கடுமையானது என்ற அந்த பயத்தோடு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று தமஆவோடு பிரார்த்திக்க வேண்டும். தமஆ என்றால் ஆசையோடு, அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்ய வேண்டும், அல்லாஹ் என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னுடைய தொழுகையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த ஆதரவோடு அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இந்த ஆதரவை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்களிடம் 3 விதமான ஆதரவுகள் இருக்கின்றன. ஒரு ஆதரவு என்னவென்றால், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ் தன்னுடைய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக அல்லாஹ் தனக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு வைப்பது. இந்த ஆதரவு தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஆதரவு. அல்லாஹ்வை வணங்குகிற அதே நேரத்தில் அவருடைய மனசுல என்ன ஆசை இருக்கிறது, என்ன ஆதரவு இருக்கிறது என்றால், அல்லாஹ் என்னுடைய இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எனக்கு கூலி தர வேண்டும் என்று அவர் ஆதரவு வைக்கிறார். இந்த ஆதரவு எதிர்பார்க்கப்படுகிற ஆதரவு. இந்த ஆதரவோடு தான் நம்முடைய வணக்கங்கள் அமைய வேண்டும்.
இரண்டாவது ஒரு வகையான ஆதரவு இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிற அந்த மனிதன் என்ன நினைக்கிறார் என்றால், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறார். அதற்கான முறையில் அவன் தௌபாவும் செய்கிறான். இந்த ஆதரவும் வரவேற்கப்படக்கூடிய ஆதரவாக இருக்கிறது. மூன்றாவது வகையான ஒரு ஆதரவு இருக்கிறது. கடமைகளை செய்வதும் இல்லை, ஹராமான விஷயங்களில் பேணுதலாக இருப்பதும் இல்லை. ஆனால் கேட்டால் சொல்றது அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் கஃபூர் என்று சொல்லுவது. ஒழுங்கா சொல்றது கிடையாது, ஒழுங்கா ஜக்காத்து கொடுக்கறது கிடையாது, ரமலான் மாதத்தில் ஒழுங்கா நோன்பு நோட்பது கிடையாது, அதே போன்று ஹலால் ஹராம் பேணுவதும் கிடையாது, வட்டியில் நிறைய தொடர்பு, போதை வஸ்துக்கள் உட்கொள்றது, விபச்சாரம் செய்கிறது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது. கேட்டால் சொல்ற என்னது, நான் முஸ்லீமா இருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பான். இதுக்கு ரஜா என்று சொல்வதில்லை. இதற்கு என்ன சொல்றாங்க உலமாக்கள், குரூர் தமன்னி என்று சொல்கிறார்கள். இதுக்கு பேர் குரூர் தமன்னி. இது ஒரு மூமினிடம் வரக்கூடாது. ஒரு மூமின் நல்லமல்களை செய்வான், செய்யும் போது அல்லாஹ் இந்த நல்லமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்காக எனக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசைப்படுவான். பாவம் செய்வான், தௌபா செய்வான், அல்லாஹு தஆலா என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு எனக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசை வைப்பான். ஆனால் அமலும் செய்வதில்லை, பாவம் செய்வது, பாவத்திற்காக தௌபாவும் செய்வதில்லை, அப்படியே இருந்து கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். இப்படித்தான் நிறைய பேர் இன்றைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் நீங்க பார்க்கலாம், முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வார்கள், முஸ்லீம் என்ற பெயர் இருக்கும். அந்த இஸ்லாம் எங்க பிரதிபலிக்கும் என்று கேட்டால், திருமணம் என்று வந்தால் திருமணத்திற்கென்று சில சடங்குகளை செய்வதற்கு இஸ்லாம் தேவைப்படும். அதற்கு பிறகு அவர்களுடைய ஜனாசா ஒன்று வீட்டில் ஏற்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவை செய்வதற்கு சில சடங்குகள் செய்ய வேண்டி ஏற்படும். இதோட அவங்களோட தீன் முடிஞ்சிடும். தொழுகை கிடையாது, முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் டைப் அல்லது முழுக்க முழுக்க ஜாஹிலியத் அவர்களுடைய வீடுகளிலும் வாழ்க்கையிலும் இருப்பதை பார்க்கிறோம். இவர்கள் குரூரோடு இருப்பவர்கள் அல்லது தமன்னியோடு இருப்பவர்கள், இவர்களுக்கு ஈடேற்றம் கிடைப்பது கஷ்டமானது. இப்படியே மௌத்தானாங்கண்டா. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த வணக்கங்களில் 3 அடிப்படைகள் இருக்க வேண்டும். முதலாவது அடிப்படை மஹப்பா, நேசம். அதாவது யாரை வணங்குகிறோமோ அவனை நேசித்த நிலையில் அந்த வணக்கத்தை செய்வது. இரண்டாவது, யாரை வணங்குகிறோமோ அவனை பயந்த நிலையில் அந்த வணக்கத்தை செய்வது. மூன்றாவதாக, அல்லாஹ் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு சுவர்க்கத்தை தர வேண்டும் என்ற ஆதரவோடு அந்த வணக்கத்தை செய்வது. இந்த 3 அடிப்படைகளையும் பேணியதாக நாம் இபாதத் செய்தால் அந்த இபாதத்தில் உள்ள லத்தத், அந்த இபாதத்தில் உள்ள ஹலாவத், சுவை, இன்பம் நமக்கு தெரியும். எனவே இபாதத் இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும். இபாதத் மிஸ் ஆனால் கவலை வரும். இந்த இபாதத்தை மிஸ் பண்ணிவிட்டேனே, இன்று எனக்கு தஹஜ்ஜத் தொழுகை கிடைக்கவில்லையே, இன்று எனக்கு லுஹருடைய முந்திய சுன்னத் கிடைக்கவில்லையே, இன்று எனக்கு சுன்னத்தான நோன்பை நோக்க வாய்ப்பு கிடைக்கவில்லையே, இந்த இடத்திலே தர்மம் செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டதே என்று அந்த சந்தர்ப்பங்கள் மிஸ் ஆகும்போது கவலை வரும். இப்படியான நிலையை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 3 அடிப்படைகளையும் பேணியதாக நம்முடைய இபாதத்துக்களை செய்வதற்கு நாம் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.